நீங்க இந்த வேஸ்ட் பத்தி பேசாதீங்க. இத பத்தி என்ன சொல்றேன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. நீளமான பேரு, நல்ல பேர் இல்லையா? இந்த கட்சி இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, சொல்லுங்க எங்க கட்சி சொல்லுங்க சார். சார் எங்க கட்சி பேர் சொல்லுங்க சார். அனைத்து இந்தியா புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம். என்ன சார் ஏன் சொல்லுங்க உங்களுக்கு தான் இருக்கு. சொல்லுங்க சார். 4 நாள் மனப்பாடம் பண்ணிருக்கேன். ஆயி பூத்தா மாமுகான்னு சாட்டா வச்சுக்கலாம். அம்மாவின் மறுவுருவம் சின்னமா தான் பார்க்க முடியும். வாய் நிறைய சின்னம்மான்னு சொல்றீங்க. உண்மையா சின்னம்மான்னு சொல்ல வேண்டிய ஒரு டிடி தினகரன் அவர் திடீர் இட்லி திடீர் சாம்பார்னு விமர்சிக்கிறாரு. அந்த பண்டிகோட குக்கர் வெட்டலையும் சேர்ந்ததுன்னா குக்கர் எங்க போனாலும் அந்த குக்கரை தூக்கி சமைக்கிறவங்க எங்க இருக்கும் போது எங்க போறீங்க? அது வெட்டி முடிஞ்சு போச்சு. குக்கருக்கு சீன் முடிஞ்சு போச்சு. ஆனா குக்கர்ல சமைக்கிற கேஸே கிடைக்க மாட்டேங்குது. கேஸே கிடைக்க மாட்டேங்குது. நீங்க தான் சொல்லுங்க. ரெண்டு பேரும் இவங்களை மதிக்கலங்கிறப்ப இவங்கள்ட்ட வந்து ஏதோ தப்பு இருக்குன்னு அர்த்தம். இந்த 3 பேர் நான் ஓபிஎஸ் அதை வச்சுக்கோங்க. ஓபிஎஸ் சென்டரா வச்சுக்கோங்க. சின்னமாட்ட எடப்பாடி பழனிசாமி கூப்பிடுங்க, நேரில் உட்கார விடுவோம். அந்த தைரியம் இருக்கா? 1 to 1 பேசுறவரு இவங்கள்ட்ட பேசுற உண்டா? அவர் காலை தூக்கி போட்டு அந்த இடத்துல குறுகி வெக்கங்கிட்டவங்க சொல்லுவாங்க. நீ இந்த கூட்டணி தலைவனை ஒன்னே வந்து பார்க்கணுங்க. எடப்பாடி பழனிசாமி நீ ஆளுமையான தலைவரா இருந்திருந்தா நீ என்ன வெங்காயத்துக்கு போற டெல்லிக்கு? அசிங்கமா தெரியலையா? வெக்கமா தெரியல? அந்த நாடாளுமன்ற எலெக்ஷன்ல சந்திக்க போகல இவங்க கூப்பிடல. இவர் கூப்பிடல சார். சார் இவர் நான் தனியா எலெக்ஷன் சந்திக்கிறேன்னு போகல. இவர் என்னத்துக்கு போறாங்க? ஒரு காலத்தை போயஸ்காரனுக்கு தான் மோடியை வரணும் அப்படின்னு ஒரு இயக்கம் இன்னைக்கு ஓடுறாங்க. வரிஞ்சு கட்டிச்சோரை கட்டிட்டு போறாங்க சாப்பிடுறதுக்கு. யாரை முதல்ல வீழ்த்தணும்னு நினைக்கிறீங்க? மதவாத சக்தி உள்ள கொண்டு வந்துட்டாங்கல்ல. இப்ப யாரை முதல்ல வீழ்த்தணும்? திமுக ரெண்டாவது பாத்துக்கலாம். எம்ஜிஆர் எதுக்கு கட்சி ஆரம்பிச்சாரு? இல்ல அந்த நோக்கம் எங்களுக்கு இல்ல. ஜெயலலிதா என்ன சொன்னாங்க அதை மறந்துட்டீங்க. போ இல்ல அத எடப்பாடி பழனிசாமி தான் உங்களுக்கு டார்கெட். ராஜவேல் சார் விஜயை கூட போய் தொடர்பு கொண்டாங்க. விஜய் கூட உங்களை சேர்த்துக்க தயாரா இல்ல. விஜய்ன்றீங்க அது வேண்டாம். இந்த தேர்தல் நேரத்தில் நான் வயிறெல்லாம் பேசி போடுவேன். அப்புறம் இந்த வேஷ்டியை பத்தி ஒருத்தர் கேட்டு தான் பெரும் பிரச்சனை ஆகி போச்சு. சொல்லுங்க, மஞ்சள் கலர்ல வெட்டி சாய் வெட்டி இந்த ஓபிஎஸ் கட்டி தெரிஞ்சாரு கோர்ட் உத்தரவின்படி அப்படிலாம் கட்ட முடியாது. சூடா ஸ்ட்ராங்கா நிகழ்ச்சியில் இன்றைய விருந்தினர் தேனி கர்ணன், சசிகலா ஆதரவாளர். அவரை வரவேற்போம். வணக்கம் சார். ராஜவேல் சார். பொதுவான நிகழ்ச்சிக்கு வேட்டி கட்டிட்டு வர சொல்லுவாங்க. நான் இன்னைக்கு 2 வேட்டி கட்டியிருக்கேன், உள்ளுக்குள்ள ஒரு ட்ரௌசரும் போட்டிருக்கேன். ஏன் அப்படி போயும்? கடந்த கால வரலாறு அப்படி இருக்கு நமக்கு. நான் என்ன சொல்றேன், இப்போ கடந்த கால வரலாறு நீங்கள் குறிப்பிட்டு பேசுகிறீங்க. ஒரு அதிமுகவினுடைய அதான் சொல்ல வரேன். எங்கள் அப்பா காலத்துலேருந்து நாங்கள் அந்த வேட்டியை கட்டிட்டு வரோம். எங்கள் அப்பா கட்டின வேட்டியை நான் எடுத்து கட்டி நான் வந்துட்டுருக்கேன். அப்போ எங்களுடைய வேஷ்டியை ஒருத்தன் பிடுங்குற போது அது பிரச்சனை வரத்தான் செய்யும். அதை நீங்கள் பெருசாக படுத்தி வேட்டி கட்டி வந்திருக்கீங்க. பயம் இருக்குல்ல? எதுக்கு சார்? சரிண்ணா, அந்த சசிகலா அவர்கள் புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த பேருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன? அவ்வளோ நீளமான பேர், நல்ல பேர் இல்லையா? நான் சொல்லவா? நீங்கள் சொல்கிறீங்க, நான் சொல்லவா? கட்சி பேர் ஆயி பூத்தா மாமுகான்னு சாட்டா வச்சுக்கலாம். எப்படி வேணா சொல்லலாம். புரட்சி தலைவர் பேர் மட்டும் இருக்கு, புரட்சி தலைவி பேர் ஏன் மிஸ் ஆனிச்சு? கொடியில் இருக்கு. நான் என்ன சொல்கிறேன், அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் எவ்வளோ ஒரு பேர், அதில் எவ்வளோ அர்த்தம் இருக்கு. 4 நாள் மனப்பாடம் பண்ணியிருக்கேன். இல்லை பேசுறதுக்காக நீங்கள் ஒரு விஷயம் சொல்லுங்கள். நீங்கள் அந்த கட்சியை பேரை ரசித்தா ஒரு நிமிஷத்தில் மனப்பாடம். நீங்கள் அதை எளிதாக பார்த்தா அப்படி தான் தெரியும். நான் என்ன சொல்ல வரேன், எங்களுடைய இயக்கம் சின்னம்மா சொன்ன மறு நிமிஷம் எங்களால் சொல்ல முடியுது. எங்கள் நிறுவன தலைவர் பேரில் அந்த இயக்கம் மக்கள் முன்னேற்ற கழகம். அதுதான் அனைத்து இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம். இதை சொல்கிறதுக்கு யாரும் ஸ்டக்காக மாட்டாங்க. நல்லா போய்ட்டு நல்லா ரீச் ஆகிடுச்சு தம்பி. அதுக்கடுத்தபடியாக அதில் அம்மாவை எங்கேன்னு நீங்கள் கேட்குறீங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், எங்களுடைய அரசியல் வழிகாட்டி அண்ணாவினுடைய புகைப்படம், எங்களுடைய நிறுவன தலைவர் எம்ஜிஆருடைய புகைப்படம், இந்த இயக்கத்தை பல ஆண்டுகளை கட்டி காத்து என்று கடவுளாக எங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்து கொண்டிருக்கிற அம்மாவிட புகைப்படம். இதுக்கு மேலே என்ன வேணும்? அப்போ சுத்தமான அந்த ரத்தத்தின் ரத்தம் எங்கள் கூட தானே இருக்கும். ஆகவே இதெல்லாம் நினச்சி தான் இந்த எங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய திமுகவும் சரி, அதே போல் எங்களுக்கு துரோகம் விளைவித்த இந்த எடப்பாடி கம்பெனியும் சரி பதறி போயிட்டு இருக்கானோ தம்பி. இதுதான் இல்லைண்ணா, இந்த கட்சி பேரில் ஜெயலலிதாவோட பேர் ஏன் வைக்கலான்னு சொல்லும்போது இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சசிகலா அவர்கள் தான் வாழும் ஜெயலலிதாவாக இருக்காங்க, அதனால் அவங்களோட பேர் வைக்கலான்ற மாதிரி கூட ஒரு தரப்புல கருத்து சொல்ல. கண்டிப்பாக நானே அதை தான் நினைக்கிறேன். அம்மாவின் மறுவுருவும் சின்னம்மா. அம்மாவின் மறுவுருவும் சின்னமாக தான் பார்க்க முடியும். எடப்பாடி பழனிசாமி பார்த்த முடியுமா? இந்த உலக மகா துரோகியை பார்த்துட முடியுமா? அம்மா கூட அதாவது சொல்ல இக்கட்டான காலகட்டத்தில் ஒரு அரசியல் கட்சியில் லாபத்துக்காக போய் சேரவன் தான் முக்கால்வாசி பேர் இருக்கிறான். இக்கட்டான சூழ்நிலையில் போய் அம்மா கூட இருந்து இந்த திமுகவுடைய இந்த தேசத்தை திமுக இருந்து அவரை காப்பாற்றி சட்டமன்றத்தில் பிரச்சனையாகி உள்ளே வந்தால் நான் முதலமைச்சரத்தை வருவேன் சபதம் போட்டு வந்த அந்த பெண்மணிக்கு உறுதுணையாக இருந்து
பல ஆபத்துகளில் அவங்கள காப்பாற்றி முழுக்க முழுக்க எந்த ஒரு விஷயம்னாலும் சின்னம்மாவை கலக்காமல் அம்மா எந்த முடிவு எடுக்க மாட்டாங்க. அது எல்லாருக்கும் தெரியும். இப்போ இருக்கக்கூடிய இந்த எடப்பாடி கம்பெனிக்கும் தெரியும். அம்மாவை இயக்குனதே யார்? சின்னம்மா தான். ஏன்னா அவங்க எனக்கு போதும், இந்த அரசியல் வாழ்க்கை வேணாம், நான் போகிறேன் அப்படின்ற போது உட்கார வச்சு அவங்கள முதலமைச்சராக்கினது அவங்க தானே. அப்படின்ற போது அம்மாவின் மறுஉருவம் சின்னம்மா தான். அதில் எந்த மாற்றமே இல்லை. தொண்டர்கள் ஏற்றுக்கிட்ட இயக்கம். இப்போ சசிகலா அவர்களோட கட்சிக்கு எதிரின்னா யாருன்னு? எதிரி எங்களுக்கு திமுக தான். எங்களுடைய துரோகி யார்? எடப்பாடி கம்பெனி. ஆமாம், நீங்கள் வாய் நிறைய சின்னம்மான்னு சொல்கிறீங்க. உண்மையாக சின்னம்மான்னு சொல்ல வேண்டிய ஒரு உறவு முறையாக டிடிவி தினகரன் அவர் திடீர் இட்லி திடீர் சாம்பார்னு விமர்சிக்கிறாரு. அப்போது இதை எப்படி எடுத்துக்கிறது? இல்லை, அது துரோகி கூட சேர்ந்த துரோகி. நான் என்ன சொல்ல வரேன், பன்றியோடு கன்றும் சேர்ந்தால் அந்த கன்றையும் பன்றியாகத்தான் பார்க்க முடியும். அந்த பன்றி கூட சேர்ந்த பன்றி தானே அவர். அப்போ இல்லை வார்த்தை நான் என்கிட்ட துரோகியில பற்றி நான் ஓப்பனாக சொல்கிறேன் ராஜவேல் சார், ஒரே விஷயம். துரோகியில பற்றி மறுபடியும் கேட்டால் எனக்கு கோபமாக வருது சார். நான் ஏன்னா அதிமுக நல்லா இருக்குன்னு நாங்கள் உழைக்கிறவங்க, புரியுதுங்களா? இந்த அதிமுகவை சின்னவண்ணமாக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்கிட்ட போய் இவங்கெல்லாம் போய் சேரும்போது பார்க்கும்போது மனசு ரொம்ப கொந்தளிப்பு வருது. நான் அதுக்கு அடக்க முடியல சார். நீங்கள் தப்பாக நினச்சிக்கிற வேண்டாம். இல்லை, பார்க்குறவங்க நினைப்பாங்க தினகரனே சசிகலாவை ஏற்றுக்கலாங்கும் போது மற்றவங்க யாரும் ஏற்றுக்குவா? இல்லை, நீ பார்க்குறவங்க என்ன நினைக்கிறாங்க, இன்றைக்கி பாருங்கள், இந்த 4 நாளாக விருப்ப மனு கட்டுற இடத்துல அவ்வளோ கூட்டம். வீட்டில் எல்லாம் யார் திமுகவிலேருந்து எங்கிட்ட விருப்ப மனு கட்டுவாங்களா? இல்லை எடப்பாடி கம்பெனி விருப்ப மனு எல்லாம் அதிமுகவுடைய நிர்வாகிகள். அதிமுக எடப்பாடி பழனிசாமியை ஏற்றுக்கிறாம, தினகரனை ஏற்றுக்கிறாம, ஓபிஎஸ் கூட இருந்த அத்துணை பேரும் டோட்டலாக இவர்கள் எல்லாம் சுயநலவாதி என்று கண்டறிஞ்சாச்சு. இனி இயக்கத்தை வழிநடத்த சின்னம்மாவை தவிர்த்து வேறு யாருனாலும் முடியாது. முடிவு கட்சி ஆரம்பிக்கிற முடிவு ஏன் இவ்வளோ தாமதம்? தாமதம் சொல்லலாம். கண்டிப்பாக அவங்க பல விஷயங்களை பார்த்து வந்தாங்க. பல விஷயங்கள், பல ஏமாற்றங்கள், பல பிரச்சனைகள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இறப்பு காலத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் அம்மாவும் சின்னம்மாவும் தாங்கியிருப்பாங்க. அன்றைக்கி எவ்வளோ இதே மாதிரி கோஷ்டி பூசல் அதிமுகக்குள்ள. அதனால் ஏகப்பட்ட இடையூறுகளாக இருந்துச்சு. அதனால தான் கொஞ்சம் பொறுமை காத்தாங்க. ஒரு தாய் அவங்க நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒரு தாய் உள்ளம் கொண்டவங்க. இத்தனை பேரை வளர்த்து விட்டுட்டு லாஸ்ட்டில் அவங்கள நீங்கள் யாருன்னு கேட்குறாங்க. கட்சிக்கு நீங்கள் உங்களுக்கு என்ன சம்பந்தம்? கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டாங்கலாம் கேட்குறாங்க. இப்போ உள்ள எதிர்க்கட்சி தலைவர் கேட்குறாரு. அப்படின்றபோது அவங்க பொறுமை காத்ததில் அர்த்தம் 1008 அர்த்தம் இருக்கலாம். இல்லை, தேர்தலில் போட்டியிடும் அப்படின்னா முன்னாடியே கட்சி அறிவிச்சிருக்கணும், நிர்வாகிகள்கிட்ட அதை கொண்டு போகணும், எல்லாம் ப்ராசஸ் நிறையா இருக்குன்னு சொல்லும்போது ஆமாம், கடைசி நேரத்தில் கட்சி ஆரம்பித்து இல்லை நான் ஒரு விஷயம் ராஜவேல் சார், நீங்கள் நல்லா கேட்குறீங்க. உங்களுக்கு உங்கள் கட்சிக்காரங்களுக்கு அது வேணாலும் ரீச் ஆகிருக்கலாம். பொதுமக்கள் மத்தியில், வெகுஜன மக்கள் மத்தியில் அது ரீச் ஆகுமா? தேர்தலுக்கு அது பக்கப்படம் கை கொடுக்குமா? இதெல்லாம் இருக்குல்ல சார். இப்போ உள்ளது வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் காலம். சரி, ஒரு விஷயத்தை நற்கரன் மீடியாவில் ஒன்று சொல்கிறேன்னா இது இந்தியா ஃபுல்லாக ரீச் ஆகுது. அது எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். அது மாதிரி ஒரு சின்னத்தை நாங்கள் சின்னமாக அடையாளப்படுத்துகிறோம். அந்த சின்னம் ஒரு செகண்டில் தமிழ்நாடுக்குள்ளே பரவிடுச்சு. அவன் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸை வைக்க ஆரம்பிச்சிட்டான், ஃபேஸ்புக்கில் ப்ரொஃபைல் ஃபோட்டோ வைக்க ஆரம்பிச்சிட்டான். அப்படி இருக்கும்பொழுது ஒரு சின்னத்தை கொண்டு வந்து மக்கள் மத்தியில் சேர்ப்பதும், அது ஒரு கட்சி பேரை மக்கள் மனதில் சேர்ப்பதும் எளிதாகிவிட்டது. ஏன்னா அம்மா எப்போ நீங்கள் கட்சி ஆரம்பிப்பீங்கன்ற அந்த வெயிட்டிங்கில் தான் எல்லாம் இருந்தாங்க. இன்றைக்கி பாருங்கள், விருப்ப மனு கட்டுறதுக்கு ஒரு சில கட்சிகளில் ஆள் இல்லாமல் கிடந்ததை பார்த்தோம். எங்களுக்கு இன்றைக்கி கூட உங்கள் கேமராமேன் அனுப்புங்க, அங்கே எப்பயும் 10-200 பேர் அங்கே வெயிட்டிங்கில் உட்காந்துருக்காங்க கையில் அந்த ஃபார்மோடு. அப்படி இருக்கும்போது அப்போ அதிமுகத்தினுடைய அந்த எதிர்பார்ப்பு எப்படி இருந்துருக்கு பாருங்கள். எதிர்பார்ப்பு தானே, எப்போ கட்சி அறிவிப்பாங்க, எப்போ எலெக்ஷன் சந்திக்க, அந்த எதிர்பார்ப்புன்றது மனசில் தோன்றிருக்கு. பூரா வர்றாங்க. ஒருவேளை பிஜேபி மேலே நம்பிக்கை வச்சுருந்தாங்களோ? இல்லை சார், பிஜேபி மேலே இல்லை. இப்போ எப்படியாவது இந்த தேர்தலுக்குள்ளே 2026 சட்டமன்ற தேர்தலுக்குள்ளே எல்லாத்தையும் பிஜேபி ஒருங்கிணைச்சிரும் அப்படி ஒரு நம்பிக்கையில் இருந்தாங்களோ? இல்லை சார், அதை சொல்லலை. அதனால தான் இந்த மாதிரி தனி இயக்கம் தொடங்கலாம் காலதாமதமாச்சா? இல்லை, எல்லாரும் ஒற்றுமைப்படுத்திடலாம். ஒரு சில நபர்கள் பேச்சுவார்த்தை, அதிமுக நலன் விரும்பிகள் நிறைய பேர் முகம் தெரியாத ஆட்கள் இருக்கிறாங்க. நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும். நீங்கள் அது பிஜேபி அல்ல. அதிமுக இருந்தால் நாட்டுக்கு நல்லது அப்படின்ற நலன் விரும்பிகள் முக்கியமான ஆட்கள்லாம் முகம் தெரியாமல் இருக்காங்க. அவங்கெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தாங்க. அதனால தான் கொஞ்ச நாள் பொறுமை காத்தாங்க. ஏன்னா இந்த இயக்கம் அழிந்து விடக்கூடாது, இந்த சின்னம் தோற்று விடக்கூடாதுன்ற சரியாக இருந்தாங்க போன தேர்தலாம். ஆனால் இன்னைக்கு தொண்டர்களை காப்பாற்ற வேண்டும். சின்னம் என்பது உருவாக்கப்பட்டது தான், ஆனால் தொண்டன் தான் ஆணிவேர். அந்த தொண்டனுடைய விருப்பத்தை ஏற்ற நம்ம இயக்கத்தை ஆரம்பிக்கணும், வரக்கூடிய தேர்தலை சந்திக்கணும் அவங்க முடிவு எடுத்துட்டாங்க. ஆனால் பொறுத்து இந்த ஒரு தாயுள்ளம் கொண்டு பொறுத்திருந்து பார்த்தாங்க ஒற்றுமை ஆகலாம்னு. இல்லை, உங்கள் கட்சி பேரில் இருக்கிற புரட்சி தலைவரால் உருவாக்கப்பட்ட அந்த சின்னம், அதை புரட்சி தலைவி தலைமையேற்று வழி நடத்தி அதில் வெற்றி வகையெல்லாம் சொன்னாங்க. அந்த சின்னத்துக்கு எதிராக போட்டியிடுறதுங்கிறது சரியாக இருக்குமா? இல்லை, போட்டியிடக்கூடாது தான் முன்னாடி அவங்க அமைதி காத்தாங்க. ஒரு தேர்தலில் அமைதி காத்தவங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த சின்னத்தை வெற்றி பாதையில் கொண்டு போய் மறுபடியும் அதிமுக ஆட்சி அமைந்தது எதுவுமே பேச மாட்டாங்க.
தொடர்ச்சியான தோல்வியை கொடுத்துட்டு இருந்தா அப்போ அதுக்கு எதிராக தொண்டர்களுடைய விருப்பம் என்ன, தொண்டர்களுடைய எண்ணோட்டம் என்ன, அதை அவங்க புரிஞ்சு பார்த்து ஒரு நிலைப்பாடு எடுக்கணுமா இல்லையா? நான் என்ன சொல்லுவேன், இந்த சின்னத்துக்கு எதிராக வேலை செய்யக்கூடாதுன்னா சின்னத்தை வெற்றி பாதையில் கொண்டு போகக்கூடிய அந்த முயற்சி எடப்பாடி பழனிசாமிகிட்ட 1% இல்லையே. அப்போ நீங்கள் சொல்கிறது வந்து சசிகலா அவர்கள் கட்சி ஆரம்பித்தது அதிமுகவுக்கு மாற்றாவா இல்லை அதிமுகவை கைப்பற்றுறதுக்கா? ஏன்னா அதிமுகவை கைப்பற்ற முடியாது, தனியாக கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க. கட்சி ஆரம்பிக்காமல் இருந்தாங்கன்னா இப்போ ஓகேன்னு சொல்லலாம். தனியாக கட்சி பதிஞ்சாச்சு, தனியாக கட்சி பேர்லாம் வச்சுட்டாங்க. அப்போ அதிமுக எப்படி கைப்பற்ற போகிறாங்கன்னா நீங்கள் சொல்கிறது எடப்பாடி பழனிசாமி வந்து சின்னத்திற்கு பெருசாக இது பண்ண மாட்டாருன்னு சொல்லும்போது அதை நோக்கி தானே சசிகலா பயணம் இருக்கணும். இல்லை, ஒரு விஷயம், அதிமுகவை காப்பாற்றவா கைப்பற்றவான்ற கேள்விக்கு நான் விடைது வர்றேன். முதல்ல நான் இங்கிட்ட இருக்கிறது அதிமுக தொண்டன் சார். அதிமுக தொண்டன், கடக்கோடி தொண்டன் இல்லாத இயக்கம்தான் எடப்பாடி கம்பெனி, அதை சொல்லுவேன். அப்போ ஆல்ரெடி நாங்கள் அதிமுக தான். ஆனால் தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு இயக்கம் தேவைப்படுகிறது, ஒரு சின்னம் தேவைப்படுகிறது அதிமுக தொண்டனுக்கு. ஏன்னா நயமஜயம் கையில் ரெட்டலை போயிடுச்சு. வெற்றி சின்னமான ரெட்டலை சின்னம், திண்டுக்கல் மாயத்தேவர் ஒரு சுயேட்சை சின்னத்தை வெற்றி சின்னம் ஆக்கினார்ல, அந்த வெற்றி சின்னம் இன்னைக்கு 3வது இடத்துல 4வது இடத்துக்கு கொண்டு போயிடுச்சு. அப்போ இனி வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் என்ன நிலையாக போகுன்னு தெரியல. எடப்பாடி பழனிசாமி பக்கம் தானே சட்டமும் தேர்தலும் அவங்க தான் நிற்கிறாங்க. இருக்கட்டும் சார், மக்கள் நிற்கலையா சார்? நீங்கள் ஊடகவியல் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், 10 தோல்வி ஜெயிச்சார்ல, அது வேற. அது அம்மா எதிர்த்து போட்டி போட்டாங்களா, எதிர்த்து அறிக்கை கொடுத்தாங்களா? உங்களுக்கு தெரியும், எதுவுமே இல்லை. அதிமுக ஜெயிக்கணும்னு பேசாமல் அமைதி காத்தாங்க. அதுவே ஒரு தாயுள்ளம் கொண்ட ஒரு பேச்சு இல்லையா? அது தேர்தல் முடிச்ச பிறகு சின்னம்மா கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்திக்கலாம், நல்ல மனிதனாக இருந்தா. பெங்களூர்லேருந்து வந்த பொழுது இந்த கட்சி தொடங்கியிருந்தா அவங்களுக்கான செல்வாக்கு இன்னும் அதிகமாக இருந்திருக்கும், இன்னும் நிறைய தலைவர்கள் வந்து சேர்ந்திருப்பாங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்படுது இல்லை? அது உண்மையா? அதை பற்றி உங்கள்கிட்ட பேசியிருக்காங்களா அவங்க? இல்லை, நீங்கள் பெங்களூர்னு சிறை மீண்டு வரும்போது உலகமே உற்று பார்த்த வரவேற்பு தான். 23 மணி நேர வரவேற்பு என்பது எந்த உலக தலைவருக்கு யாருக்குமே கிடையாது தான். அதை வச்சு மட்டுமே நம்மளோட குடும்ப பிரச்சனையை முடிச்சிட முடியாது. சரி, பிள்ளைகள் தவறான பாதைக்கு போயிடுச்சு, பொறுமை காத்து அவங்கள வரவழைச்சு அரவணைச்சு கட்சியை ஒருநிலைப்படுத்த வேண்டும் அப்படின்னு தான் சின்னம்மாவுடைய ஆசையாக இருந்துச்சு. நான் கடைசி வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு தெரியும், ஒற்றுமை ஒன்றுபடும் தான் சொன்னாங்க. அவங்க கட்சி ஆரம்பிக்கிற முடிவு இப்போ தானே வச்சு, அது வரைக்கும் ஒற்றுமை வேணும், ஒற்றுமை நம்மளாம் ஒன்றுனா தான் தீய சக்தியை திமுகவை ஜெயிக்க முடியும், இதைத்தானே சொன்னாங்க. பெரிய தலைகள் எதுவும் அங்கேருந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி. ஏன்னா இவங்க என்னை கொலை முயற்சியெல்லாம் செஞ்சு பார்த்தாங்கிற அளவுக்கு சொல்லிட்டாங்க. அது களத்தில் எடுபட்ட நிறைய பெரிய தலைவர்கள்லாம் அவங்க பின்னாடி அணிதிரண்டு இருக்கணும்ல, அதிமுக இருக்கக்கூடிய முகம் தெரிந்த நபர்கள். தம்பி, பெரிய தலைவர்களை வைத்து மட்டும் ஒரு இயக்கம் அல்ல. பெரிய தலைவர்கள் எந்த நேரத்தில் நிலைப்பாடு மாறுவாங்க. ஆனால் அதிமுக கடற்கொடி தொண்டன் ஒரு காலத்தில் நிலைப்பாடு மாற மாட்டான். தொண்டன் உருவாக்கின இயக்கத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எப்படி திமுக விட்டு வெளியேறி வந்தாரோ அதே மாதிரி தான் இன்னைக்கு தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கத்தில் சின்னம்மா தன்னை இணைத்து கொண்டு தேர்தலை சந்திக்கிறாங்க. ஆமாம், நான் அதே கேட்கணும்னு நினைச்சேன். அதில் அவங்க சகோதரர் ஒரு இயக்கம் வச்சிருக்காருல, திவாகரன் அவர்கள், அந்த கட்சியில தான் இணைய போறாங்கன்னு. அண்ணா திராவிட கழகம் தானே? ஆமாம், அண்ணா திராவிடர் கழகம். திடீர்னு ஏன் இப்படி மாறினாங்க, அல்லது திட்டம் இதுதானா? இல்லை, ஒரு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஒரு தொண்டர் உருவாக்கின இயக்கத்தில் தான் போனாங்க. அதே மாதிரி ஒரு தொண்டர் உருவாக்கினதை என்ன நினைச்சுக்கிறேன். இல்லை, அந்த தொண்டர் இருக்கிற வரைக்கும் நான் அதிமுக இணைச்சிக்கல, அதனால தனித்து நான் ஒரு கட்சி வச்சிருந்தேன்னு சொல்றாரு. இப்போ பேட்டிகளில் அந்த கட்சிக்கு சொந்தக்காரர் முதல்ல என்ன சொல்றாரு? அனைத்து இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரிஜினல் நிறுவனராக இருந்தவர். கட்சி இருந்த வரைக்கும் என்ன பெருசாக இணைத்துக்கல, அவங்க சின்னம்மா வந்தாங்க, இப்போ இணைந்து செயல்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி. அது நல்லது தானே. இப்போ அது அவரை இதுக்கு முன்னாடி அவரை எடப்பாடி பழனிசாமி அவரை கண்டுக்கல, அம்மா காலத்துக்கு கண்டுக்கல. இன்றைக்கி சின்னம்மா ஒரு தொண்டான வரவேற்று அந்த இயக்கத்துக்கு மரியாதை கொடுத்து இந்த இயக்கத்தை தமிழகம் முழுக்க தேர்தலை சந்திக்க வைக்கிறாங்கல்ல, அது மிகப்பெரிய விஷயம் தானே. நீங்கள் சொல்கிறீங்க உண்மையான தொண்டர்கள் சசிகலா பின்னாடி இருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ரெட்டலை யார்கிட்ட இருக்கோ அங்கே தான் உண்மையான தொண்டர்கள் இருக்காங்க. அது எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கி இருக்கலாம், ஏற்கனவே ஜெயலலிதா அம்மா இருக்கலாம், இப்போ அடுத்தது சசிகலா வரலாம், யார் வேணாலும் வரட்டும். ரெட்டலை சின்னம் எங்கே இருக்கோ அங்கே தான் அதிமுக தொண்டர்கள் இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுது. அது எனக்கு தெரியுது. இல்லை, உங்கள் பார்வைக்கு எப்படி தெரியுது, ஊடக பார்வைக்கு எப்படி தெரியுது? நான் சொல்கிறேன், அதுக்கு விளக்கம் சொல்கிறேன். ரெட்டலை எங்கே இருக்கோ அங்கே இருப்பேன்னு யாரும் எம்ஜிஆர் உயிரோட இருக்கிறாரு அப்படின்னு இல்லை சார், அதைத்தான் விளக்கம் சொல்ல வரேன். எங்கள் ஊரில் அம்மா இன்னும் இருக்கிறாங்கன்னு இன்னும் இருக்காங்க சார். பக்தி உங்கள் போட்டி யாருக்கு இன்னமும் கேட்டால் போய் கிராமத்தில் எம்ஜிஆருக்கு அது இருக்கு சார். ஜெயலலிதா ஆமா, ஊர் 10 கிளவி இருக்கு. அவங்க ஊர் 10 கிளவி, அதுல எங்க சொந்தக்கார கிளவி கூட 2 கிளவி இருக்கு. அதானே அது அவங்க சொல்றீங்க. அவங்க ஓட்டு போட தூக்கிட்டு போறாங்க. எம்ஜிஆர் செத்து போனாரு, ஜெயலலிதா செத்து போயிட்டாங்க, இப்போ எடப்பாடி பழனிசாமி இருக்காரு, அதெல்லாம் அவங்களுக்கு தெரியல. எங்க ஓட்டு ரெட்டலைக்கு. ஆமா, அது ஊருக்கு 10 பேர் இருக்காங்க சார். அதை அவங்க தான் உண்மையிலே ரத்தத்தின் ரத்தங்கள். அவங்களுக்கு யார் தலைவர் யார் என்னன்னு தெரியாது, காதும் கேட்காது, கண் பார்வையும் இருக்காது. ஆனால் நீங்கள் போய் கேட்டோன்னே யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னா
எம்ஜிஆர் கட்சி அப்படின்னு 2 வரல காமிக்க உரிய உண்மையிலே அதிமுகவினுடைய அப்படி இருக்கும்போது ரத்தத்தை எடப்பாடி பழனிசாமி நீங்க எப்படி வீழ்த்த முடியும்? இல்லை ஊருக்கு 10 பேர் இருக்கிறாங்க, அவங்கள தூக்கி கொண்டு ஓட்டு போடுறதே நாங்கள் தானே கொண்டு போய் ஓட்டு போட முடியும். அப்படி சூழ்நிலை இருக்கிறாங்க பாவங்கள், அது இருக்கத்தான் செய்யும். அந்த ஊருக்கு 10 பேர், ஒரு பூத்துக்கு 10 ஓட்டுன்னு வைக்கல. அப்படி இருக்கும்போது அதை வச்சுமே எடப்பாடி பழனிசாமி வந்துட முடியுமா? அப்படின்னு தான் நான் என்ன சொல்கிறேன், அதிமுகவினுடைய கோட்டை எது தேனி மாவட்டம், அப்படித்தானே போற்றப்பட்ட ஒரு ஏரியா அது. இருந்துச்சு. இப்போ ஓபிஎஸ் இங்கே வந்துட்டாரு அப்படிங்கிறாங்க, அது எப்படி? ஓபிஎஸ் போனோடனே ஒட்டுமொத்த அதிமுக பின்னாடி போயிடுமா? அது போகாது. ஏற்கனவே தங்கத்தமிழ் அந்த செல்வன் மாதிரி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, கட்சி ஒன்றுபட்டால் உண்மையிலே வந்து அதிமுக 4 தொகுதி வெற்றி வரும், அதில் எந்த மாற்றம் இல்லை. ஒரு பெரிய குளம் தான் திமுகவுக்கு போகும் தனி தொகுதினால். அப்படி இருக்கும் பொழுது அந்த அதிமுகவில் போன முறை ஒரு சுயேட்சை சின்னம் தான், குக்கர் சின்னம், ரெட்டலையை 3 தள்ளிடுச்சா இல்லையா? இந்த வாக்குக்கு இந்த முறை குக்கர் அங்கே போயிடுச்சு. அது போட்டுங்க, குக்கர் மெட்டலையும் சேர்ந்ததுன்னா குக்கர் எங்க போனாலும் அந்த குக்கரை தூக்கி சமைக்கிறவங்க எங்க இருக்கும்போது எங்க போறீங்க? அது வெற்றி முடிஞ்சு போச்சு, குக்கருக்கு சீன் முடிஞ்சு போச்சு, புரியுதுங்களா? ரெட்டலைக்கு சீன் முடிஞ்சு போச்சு. யாருன்னா குக்கர்ல சமைக்கிற கேஸே கிடைக்க மாட்டேங்குது, கேஸே கிடைக்க மாட்டேங்குது. அதாவது நீங்க தான் சொல்லணும். இல்லை இந்த ஒரு காட்சி பார்க்குறப்ப எப்படி இருக்கு உங்களுக்கு? இவர் வந்து டிடிவி தினகரன் எனது சகோதரர் அண்ணன் அப்படின்னு எடப்பாடி சொல்கிறதும், அவர் தனது சகோதரர் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் கட்டி பிடிச்சிட்ட காட்சிகள்லாம் பார்த்துருக்கீங்களே, அது பார்க்குறப்போ உங்கள் மனநிலை என்னவா இருந்துச்சு? வெக்கமா இருக்கு, வேதனையா இருக்கு, அச்சமா இருக்கு, துக்கமாக இருக்கு. இல்லை நீங்கள் தானே நான் பார்க்குறேன், சொல்லுங்க பாப்பா. நீங்கள் தானே ஒன்று சேரணுங்கிறீங்க. அதிமுக ஒன்று சேரணும்னா எப்படி ஒன்று சேரணும்? இதே தினகரன் போய் தனது இயக்கத்தை கலைத்து விட்டுட்டு அதிமுகவில் தாய்க்கழகமான அதிமுகவில் இணைகிறேன்னா இன்னைக்கு தினகரன் புத்திசாலின்னு சொல்லியிருக்கலாம். நீ ஒரு மதவாத இயக்கத்தினுடைய கூட்டணியாக நின்றுக்கிட்டு எங்கள் அண்ணன் நல்லவர் வல்லவர் உன்னைய லெக்கில் தானே வச்சிருக்கேன் அந்த ஆளு எடப்பாடி பழனிசாமி. நீ அங்கேயே இருந்துக்க, தேவையான சாப்பாடு அங்கே வந்துடும், தட்டி விட்டுருவோம், அங்கேயே சாப்பிட்டுக்க. எங்க பக்கத்தில் வராது ஆப்ஷன் சசிகலா அவர்களுக்கு வரலையோ? எங்களுக்கு எதுக்குங்க? சின்னம்மாவோட ஆலோசனை கேட்டாலும் சின்னம்மா தலைமை ஏற்றால் ஒன்று சேரும்னு தான் நாங்கள் வெயிட் பண்ணோம். இந்த ஆலோசனை போய் தினகரன் இருக்கக்கூடிய அந்த சூழலில் சின்னம்மா இருப்பாங்களா? இவங்கள வளர்த்து விட்டவங்க இருப்பாங்களா? அது ஒரு இடத்துல நடக்கும். இல்லை, அது ஏன் வளர்த்து விட்டு எல்லாரும் துரோகம் பண்ணுறாங்க அப்படின்னா, அப்போ இவங்க ஏதோ சரியில்லைங்கிறதான அர்த்தமாகுது. எடப்பாடி பழனிசாமியும் பின்வாங்குறாரு, கூட உறவுக்காரராக இருக்கிற தினகரனும் அந்த நிலையை எடுக்கிறாருன்னா, அப்போ யார் மீது தவறுங்கிற ஒரு பார்வை வருது. தவறு யார் மீதுன்ற காட்டிலையும் தவறு யார் பண்ணுறாரு அவங்க தான் தவறாளி. இப்போ ஒரு தாய் வந்து பிள்ளைகளை பெற்று வளர்க்குறாங்க, நல்ல வழிக்கு கொண்டு வர்றாங்க, ஒரு நல்ல பொசிஷனை வைக்கிற பொழுது அவங்கள தன்னை பாதுகாக்கணும், தனது வளர்த்து விட்டவங்க பேரை அதுதான் வந்து என் பிள்ளை வளர்த்தாலும் சரி யாராக இருந்தாலும் அப்படி தான். ஆனால் இவங்க சுயநலம் பிடித்து அழைத்திருக்காங்கன்னு மக்களுக்கு தெரியாமல் இருந்துச்சு. இப்போ தினகரன் வளர்ப்பு சரியில்லைம்பாங்கல்ல, வளர்ப்பு சரியில்லைம்பாங்கல்ல, வளர்த்து நல்லபடியாக தாங்க வளர்த்தோம். போக்கு சரியில்லை ஏன் சொல்லணும்? போக்கு சரியில்லை, வளர்ப்பு நல்லா தான் வளர்த்தோம். தினகரன் யாருன்னா தெரியுமா? சின்னம்மா இல்லாமல் தினகரன் வெளியே தெரியுமா? எடப்பாடி பழனிசாமி யாருக்கான்னு தெரியுமா? ஓபிஎஸ் தெரியாது, யாரையுமே எல்லாத்தையும் வளர்த்து விட்டவங்க அவங்க தான். வளர்த்த சரியான பாதையில் பிள்ளைங்க போவாங்கன்னு பார்த்தா இவங்க ஊராமே வந்து அதான் சொல்ற குறுக்கு வழியில் போய் எங்கிட்ட பேரில் போயிடலாம். எடப்பாடி பழனிசாமியும் நம்பிக்கை உரியவராக இல்லை, தினகரனும் நம்பிக்கை உரியவராக இல்லை. அப்படிங்கிறப்ப 2 பேருமே இவங்களை மதிக்கலைங்கிறப்ப இவங்கள்ட்ட தானே ஏதோ தப்பு இருக்குன்னு அர்த்தம். இவர்கள் தான் சுயநலவாதிகள். ஒருத்தருக்கு ஒருத்தன் கம்மி கிடையாது. நல்லா ஒன்று புரிஞ்சுங்க. இந்த 3 பேர் நான் ஓபிஎஸ் அதில் வச்சுக்கோங்க, ஓபிஎஸ் சென்டராக வச்சுக்கோங்க. நீங்கள் ஓபிஎஸ் கூட வர மாதிரி இருந்தது. இல்லை அவர் மனசு சுட்டுக்குச்சு. ஏன்னா சின்னம்மா பசுமொன்று நடந்ததுக்கப்புறம் ஏன் மாறிச்சிடலாம்? இல்லை அதுதான் சொல்கிறேன். அவங்க மனசில் இடம் இல்லைங்க. அவங்க மனசு என்னென்னா, எப்படி நம்ம தானே வந்து இந்த அம்மா உள்ள வரக்கூடாதுன்னு எக்ரிமெண்ட்டை கையெழுத்து போட்டோம், அவங்க மூஞ்சியில் முன்னாடி எப்படி நிற்கிறதுன்னு அவங்க மனசுக்குள்ளே போய். இப்போ எடப்பாடி பழனிசாமி வேறு என்ன, நம்ம காலில் விழுந்து பதிவான முதலமைச்சர் ஆக்கிட்டோம், அவங்கள எப்படி நம்ம முன்னாடி மூஞ்சியை பார்க்குறது? அதனால தான் ஒரே பிடிவாதமாக அப்படி போயிட்டாங்க. அதனால் தொண்டர்கள் ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். நம்ம தொண்டர்கள் ஒரு முடிவு வந்துட்டோம். உழைச்சி முன்னேறி வந்தேன், படிப்படியாக வந்தேன், கடனில் அந்த உழைப்பு பற்றி உங்கள்கிட்ட இருக்குது, வீடியோ ஆதாரம் இருக்குது. அந்த உழைச்சி முன்னேறி வந்தீங்களா? ஒருவேளை இப்போ எடப்பாடி பழனிசாமி சசிகலா அவர்களை நேரில் பார்த்துட்டா மனமாகிடுவாரா? நேரில் பார்த்துட்டா இல்லை, நேரில் பார்க்க சொல்லுங்க பார்ப்போம். ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்கு சின்னமாட்டா வாங்கி தரேன் எடப்பாடி பழனிசாமிக்கு. ஒரு அப்பாயின்மெண்ட்டு நற்கிரன் ஊடக வாயில நான் வாங்கி தரேன் சின்னமாட்டை. எடப்பாடி பழனிசாமி கூப்பிடுங்க, நேரில் உட்கார விடுவோம். அந்த தைரியம் இருக்கா? அந்த தைரியம் அவருக்கு இருக்கான்னு கேளுங்க. நீங்கள் அவர் ஆளுமையா மாறிட்டாரு அப்படின்லாம் அதிமுக சொல்றாங்க. என்ன ஆளுமை? தொண்டர்கள் அமித்ஷா கிட்டயே 1-to-1 பேசுறவரு இவங்கள்ட்ட பேசுறாரு. அவர் காலை தூக்கி போட்டு இந்த 3 பேர் உட்காந்துருக்க மரியாதை உட்காந்து என்ன கேள்வி வைக்கிறீங்க? இதில் ஒரு ஆள் காலை தூக்கி போட்டாலும் உட்கார மனசு வருமா எனக்கு? அங்கே காலை ரத்னங்கால் போட்டு அப்படி போலின்னு இருக்கார் அவர். அந்த இடத்துல கூனி குறுகி வெக்கங்கட்டவங்க தான் சொல்லுவேன் நான். வெக்கங்கட்டு அதாவது என்ன சொல்கிறேன், ஒரு தமிழ்நாட்டில் அதிமுக எப்படி ஒரு இயக்கம், இந்தியாவில் 3வது இயக்கமாக போட்டப்பட்ட அந்த இயக்கம் இன்னைக்கு அமித்ஷா காலுக்கு கீழே கிடக்கு. உங்களோட கட்சி
ஸ்டாலினை வந்து எதிரின்னு சொல்றீங்க, ஆமா எடப்பாடியை துரோகின்னு சொல்றீங்க. ஆமா. இந்த 2 தலைவர்களை வீழ்த்துறதுக்கான வியூகம் என்ன இருக்கு? யாரை முதல்ல வீழ்த்தணும்னு நினைக்கிறீங்க? எங்களுக்கு துரோகியை ஃபர்ஸ்ட் வீழ்த்தணும். ஏன் வீழ்த்தணும்? ஏன்னா தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பது தான். இந்த துரோகி எப்போ அழிக்கணுமோ அதை முதல்ல வீழ்த்தணும். எதிரியை பார்த்துக்கோ. எங்களுக்கு இப்போ புதிய எதிரி இல்லை, இது நீண்ட நாள் எதிரி இல்லை. எதிரியை நாங்கள் எப்பயும் பார்த்துக்கிறோம். இது நீண்ட நாள். அதிமுக துவக்கப்பட்டதே ஏன்னா திமுக எதிர்த்து தானே. ஆனால் இது போன்ற துரோகிகள் ஒரு திராவிட இயக்கத்தை அடகு வச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா, ஒரு மதவாத சக்தி உள்ள கொண்டு வந்துட்டாங்கல்ல. இப்போ யாரை முதல்ல வீழ்த்தணும்? திமுகவை 2ஆவது பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை பார்த்துக்கலாம். ஆனால் இந்த மாபெரும் இயக்கம், இந்தியாவில் 3வது இயக்கமாக போட்டப்பட்ட இந்த இயக்கத்தை அடமான வச்சிருக்காங்க. கூட கூட்டு ரகசிய ஒப்பந்தம் வச்சிருக்காங்க. என்னைக்குமே எதிரி தான். முதல்ல துரோகி அழிக்கணும் சார், துரோகி அழிக்கணும். எதிரி எப்பயும் பார்த்துக்கலாம். நீங்க இப்ப துரோகி அழிச்சா, துரோகியா இருந்தாலும் சரி எதா இருந்தாலும் எம்ஜிஆர் ஜெயலலிதா சொன்ன மாதிரி நீங்க வந்து திமுகவில் கார்னர் பண்ணணும். முதல்ல திமுக தான் எங்களுக்கு எதிரி கட்சின்னு நான் சொல்லிட்டோமே. அப்புறம் முதல்ல எடப்பாடி வீழ்த்தணுங்கிறது தானே இப்போ பிளான் எப்படி தானே கொடுது. வந்து கட்சி எடப்பாடி மக்கள் என்ன விருப்பம், குறைஞ்சபட்சம் 1 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க கட்சி ஆரம்பிச்சிருந்தா கூட சரி ரைட்டு இவங்க திமுக எதிராக வலுவாக வருவாங்க அப்படின்னு கூட நம்ம எல்லாரும் சொல்லுவாங்க. கடைசி நேரத்தில் நீங்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறது திமுக வந்துட்டு போட்டோம், தொடர்ந்து ஆண்டுட்டு போட்டோம், எடப்பாடி பழனிசாமி சும்மா விட்டுறக்கூடாது. அதுதான் இந்த நோக்கம். இல்லை ஒரு விஷயம் இதைத்தான் நான் சொல்கிறேன். ஏன் இந்த நோக்கம்? எம்ஜிஆர் எதுக்கு கட்சி ஆரம்பிச்சாரு? இல்லை அந்த நோக்கம் எங்களுக்கு இல்லை. ஜெயலலிதா என்ன சொன்னாங்க அதை மறந்துட்டீங்க. இப்போ இல்லை அது எடப்பாடி பழனிசாமி தான் இப்போ உங்களுக்கு டார்கெட். ராஜவேல் சார் நாங்கள் அதை மறக்கலை சார். அதை மறந்தது எடப்பாடி கம்பெனி. ஏன்னா அம்மா சொல்கிறாங்க, மிகப்பெரிய தவறு செய்து விட்டேன், இனி பாஜகவோடும் மதவாத சக்தியோடும் ஜாதிவாத சக்தி ஒரு காலத்துக்கு என்னுடைய இயக்கம் பயணிக்காது முறி வச்சாங்க. அம்மா இறந்தா மறுகணம், சின்னம்மா சிறை போன மறுகணம் பூரா போய் இங்கே ஒரு யார் துக்குளுக்கு ஆசிரியர் குருமூர்த்தி காலில் விழுந்துட்டு இருக்கானுங்களே. அப்போ இவங்களை எந்த இதில் பண்ணுறது அப்படின்ற போது இப்போ எங்களுக்கு ஒரு முடிவு என்னென்னா, தொண்டர்களை முதல்ல காப்பாற்றணும், அதுக்கு அடுத்தபடியாக துரோகி அழிக்கணும், எதிரியும் அழிக்கணும். அதுதான் எங்களுடைய லட்சியம். புரியுதா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கிடுச்சா? இப்போ எதிரி என்பவர் நாங்கள் பல நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்ப்போம். நாங்களுக்கு லெவலாக தான் நாங்கள் வந்துகிட்டு இருக்கிறோம். அதில் எந்த இதுவும் இல்லை. எதிரி பார்த்து எங்களை பார்த்து அவங்களுக்கு அச்சம் தான். ஆனால் துரோகி பக்கத்தில் இருக்கவே கூடாது. துரோகித்தை முதல் அழிக்கணும் சார். அது வாழ்க்கை ப்ராக்டிக்கலும் அதுதான். அரசியல் முதல் துரோகி அழிக்கணும். அதனால் அழிக்கப்படுவார். இப்போ நான் அதிமுகவிலிருந்து போகிற ஓபிஎஸ்ஸாக இருக்கலாம், செங்கோட்டையனாக இருக்கலாம், அன்வர் ராஜாவாக இருக்கலாம், இன்னும் சிலராக இருக்கலாம், வைத்தியலிங்கம்மா கூட இருக்கலாம். இப்போ எல்லாமே சசிகலா அவர்களோட நெருக்கமான நபர்கள் தான். வெளியில போகும்பொழுது அவங்களோட போய் சேரணும்னு நினைக்காம வெவ்வேறு தலைமைகளை தேர்வு செய்யறதுங்கிறது அப்ப இவங்கள்ட்ட பலகீனமா இருக்காங்க. அவங்களுடைய சுயநலம், இவங்கள்ட்ட பலகீனமே கிடையாது. இல்ல நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சசிகலாவுடைய தாமதம், முடிவெடுக்க தயங்குறாங்க, சரியான முடிவு எடுக்கல, அடுத்தடியாக ஒரு முடிவு எடுக்கல. இப்ப இந்த கட்சி இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, இந்த சொல்லுங்க எங்க கட்சி சொல்லுங்க சார். சார் எங்க கட்சி பேர் சொல்லுங்க சார். இந்தியா புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற என்ன சார் ஏன் சொல்லுங்க சொல்லுங்க சார். இந்த கழகத்தை அப்படியே தென்னந்தோப்பு சொல்லிடுங்க. தோப்பு சார், தோப்பு சாதாரண தோப்பு தனிமரம் சொல்லுவாங்க. தோப்பு தான் வேணும்னு சொல்றீங்கல்ல. இப்ப இந்த ஓபிஎஸ் வெளில போறதுக்கு முன்னாடி, வைத்திலிங்கம் வெளில போகிறதுக்கு முன்னாடி, மனோஜ் பாண்டியன் வெளில போகிறதுக்கு முன்னாடி, இவங்கெல்லாம் வெளில போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் இந்த முடிவை முன்னாடியே எடுத்துருந்தீங்கன்னா அவங்களாவது உங்கள்கிட்ட வந்திருப்பாங்கல்ல. இல்லை அவங்களாட்டுன்னு என்ன சார் பேசு. எங்களுக்கு தேவை தொண்டர்களுடைய ஆலோசனை. தொண்டர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நம்ம கேட்க முடியும். நாளைக்கு ஒரு நிர்வாகி ஒரு முடிவு எடுக்கிறாங்க, அந்த நிர்வாகி முன்னாடியெல்லாம் தொண்டை போக மாட்டான். இப்போ ஓபிஎஸ் போனதுனால தேனி மாவட்டமே அதிமுக தொண்டை இல்லாமல் போயிட்டானா? அதெல்லாம் கிடையாது. ஓபிஎஸ் போயிருக்கிறார் அவ்வளோதான், அவர் மயம் போயிருக்கார் அவ்வளோதான். அதே மாதிரி ஒவ்வொரு இந்த வரதநாடு வைத்தியலிங்கம் போயிருக்காருன்னா அங்கே அதிமுக அழிஞ்சு போச்சுன்னு கணக்கா? தொண்டர்கள்லாம் முடிவெடுக்க மாட்டாங்களா? அது மாதிரி நிர்வாகிகள் பொறுமை இல்லாமல் பதவிக்காக சுயநலத்தை நாடி போகும்பொழுது அதை ஒரு காலத்தையும் தொண்டன் ஏற்றுக்கிற மாட்டான். அதை முதல்ல நீங்கள் உள்வாங்கிக்கணும். தொண்டனுக்காக நாங்கள் உயிர் கொடுப்போம் என்பது அனைவருக்கும் தெரியும். இப்போ யார் வர்றது பூரா அதிமுகவினுடைய கடற்கூடி தொண்டர்கள் தான் சார் வர்றாங்க. சின்னமா பார்க்க எங்களுக்கு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் யார் ஆதரவு? தொண்டர்கள் ஆதரவு சார். ஒரு இயக்கத்துக்கு ஆணிவேர் யாரு சார்? நீங்கள் என்ன சார் பேசிக்கிறீங்க? ஒரு இயக்கத்தினுடைய ஆணிவேர் யாரு? ரத்தோட்ட யாரு? தொண்டை. அந்த தொண்டை இருந்தால் பத்தலையா? வெறும் நான் முன்னாள் அமைச்சர், நீ வா மாப்பிள்ள கல் விட்டு எரியும் இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள் தெரியாது. உதயகுமார் இப்போ நடமாட முடியல. அவங்கெல்லாம் தேவைப்படுது எங்களுக்கு. இல்லை, எங்களுக்கு துரோகம் பண்ண எந்த ஒரு முன்னாள் அமைச்சர் தேவையில்லை. எங்களுக்கு தொண்டர்கள் தேவை. தொண்டர்கள் இருந்தால் மட்டும்தான் இயக்கம் வந்து இப்போ நீங்கள் பிரிஞ்ச மாதிரி தொண்டர்கள் பிரியலையா? எங்கே பிரிவு? ஒரு காலத்திலும் பிரியலை சார். சும்மா ஒரு தலைவர் முன்னாடி 10 அல்லக்கை போவேன். அவன் வந்து தொண்டர்கள் கிடையாது. அவன் காசு கிடச்சங்கிட்டு போகிறேன். ஆனால் நல்லா புரிஞ்சுங்க, கையில் பச்சை ஊற்றி அலையிறான். இப்போ எனக்கு ஒருத்தர் வண்டி ஓட்டிகிட்டு வந்திருக்கேன், கையில் பச்சை ஊற்றிருக்கிறான், அவன் தான் தொண்டை.
சும்மா சாதாரண நினச்சிங்க அதிமுக தொண்டனை. அவன் நிலை மாற மாட்டான். அவன் ஒரே முடிவு எடுத்துட்டான். அம்மாவுக்கு அடுத்தபடியே சின்னம்மா தான் இதை வழிநடத்த வேண்டும். இப்போ மக்கள் சந்திப்புன்னு தொகுதியாக போனார்ல, இது வரைக்கும் போயிருக்கிறாரு. 100க்கும் மேற்பட்ட தொகுதிகள் அவர் போயிட்டார். 120 தொகுதிக்கு மேலே போனார் அவர் 2-3 வட்டமாக. இப்போல்லாம் அவ்வளோ தொண்டர்கள் வந்தாங்களே. வரவழைக்கப்பட்டவங்க, அது தொண்டர் இல்லை, பொதுமக்கள். புரியுதுங்களா? போதும், நான் ஒன்றும் இல்லை, ஒரு 2 கோடி ரூபா கொடுங்க, நாளைக்கு அம்பத்தூரில் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை காணும். எங்கேருந்து வருவார் தொண்டர்னு அப்போ நீங்கள் கேளுங்க. சசிகலாவுக்கும் ஓபிஎஸ்க்கும் தினகரனுக்கும் இவங்க 3 பேருக்குமே அந்த குறிப்பிட்ட சமுதாய வாக்குகளை வந்து அறுவடை பண்ணிடணும், அதை நோக்கி தான் 3 பேரும் பயணிக்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த 3 தலைவர்களில் அந்த குறிப்பிட்ட சமுதாயம் வந்து யாருக்கு பின்னாடி ஆதரவாக நிற்கிறாங்க? நீங்கள் ஓபிஎஸ் அப்படி குறிப்பிட்டலாம், தினகரன் குறிப்பிட, சின்னம்மா அப்படி குறிப்பிட முடியாது. ஒரு சமுதாயத்தினுடைய பேக்ரவுண்டை அவங்கள பார்க்கக்கூடாது. இன்றைக்கி ஐயா ராமதாஸ் ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து, அந்த இயக்கம் பேர் போன இயக்கம் உங்களுக்கு தெரியும், பாமக. அவர் வந்து சின்னம்மாவோட உடன்பாடு வைக்கிறார், கூட்டணி உடன்பாடு. கூட்டணி சேர்ந்து. ஆமாம், அது மாதிரி இன்னும் பல இயக்கங்கள் வரப்போகுது. அவங்க ஒரு ஜாதிக்கு பின்னாடி அவங்கள பார்க்க வேண்டாம். அவங்க ஒரு திராவிட கட்சியினுடைய தலைவியாக தான் நம்ம பார்க்கணும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொள்கையை பின்பற்றி வர்றவங்க, அண்ணாவுடைய கொள்கையை பின்பற்றி வர்றவங்க ஒரு கருப்பட்டி காப்பி எடுத்துங்க. அதனால் நம்ம அவங்கள ஒரு ஜாதிய வாக்கு வங்கி வச்சு தான் அவங்க அரசியல் பண்ணுறாங்கன்னா அது வந்து தவறான கருத்து. ஊடகங்கள் பேசப்படுது, ஊடகங்கள் தான் பேசுது. பார்க்க வர்ற முறை தேவையாக தான் வர்றாங்களா? இல்லையே. அனைத்து சமுதாய மக்களும் இங்கே அண்ணன் தம்பியாக தான் பழகுறோம். அனைத்து மதத்தினரும் அண்ணன் தம்பியாக பழகுறோம். அதனால் இங்கே வந்து ஜாதி பேதம் கிடையாது, மதபேதம் கிடையாது. ஒரு ஜாதி வட்டத்துக்குள்ளே சின்னம்மாவை பூட்டி வச்சிட முடியாது. அவங்க எல்லாருக்கும் உண்டான தலைவி, அவ்வளோதான் சொல்லுவேன் நான். அந்த கட்சி யாரை டார்கெட் பண்ணி வாக்காளர்களாக எதிர்பார்க்குறாங்க? அவங்களோட டார்கெட், முதற்கட்ட டார்கெட் யார்? சின்னம்மாவோட டார்கெட் வந்து என்ன சொல்லலாம்? அதிமுகவுடைய பொதுமக்களுடைய ஆதரவு, அதிமுகவோட தொண்டர்களுடைய வாக்கு, பொதுமக்களுடைய ஆதரவு. வேறு என்ன டார்கெட்டு? ஒரு சமுதாயத்தை பின்னணியில் சின்னம்மா பார்க்காதீங்கன்னு நான் சொல்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன். இந்த தென் மாவட்டத்துக்கு இருக்கக்கூடிய முக்குளத்தூர் மட்டும்தான் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது தவறு. அது அல்ல. இன்றைக்கி தமிழகம் முழுக்க வேட்பாளர் நிறுத்துகிறாங்க. இன்றைக்கி கூட கொங்கு மண்டலத்திலிருந்து ஏகப்பட்ட பேர் வேட்புமனு கட்டுறாங்க. எஸ்பி வேலுமணி எதிர்த்து என்னுடைய நண்பர் செல்வகுமார்னு ஒருத்தர் இன்றைக்கி விருப்பமனு கட்டுறாரு. நீங்கள் எங்கே நிற்க போகிறீங்க? நான் நிற்கல. அம்மாவை நிற்க சொல்லி நான் விருப்பமனு கொடுத்துருக்கேன் ஆண்டுவெட்டி தொகுதியில். நான் நிற்கல. நிற்கக்கூடிய வேட்பாளருக்கு நம்ம வேலை பார்ப்போம். அம்மாவை ஆண்டுவெட்டி தொகுதியில் நிப்பாட்டுறதுக்காக வேண்டிய நிறைய பேர் ஆவடியில் நிற்க சொல்லி மனு கொடுக்குறாங்கன்னு ஒரு தகவல் வருதுல்ல. யாரை? சசிகலா அவர்கள். அவங்க வந்து ஆவடியில் நிற்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல். அது உண்மையா? விருப்பமனு கொடுத்துருக்கலாம். அந்த தொகுதி மக்கள், தொழில் இருக்க கட்சிக்காரங்க கொடுத்துருக்கலாம். ஆண்டிவெட்டியில் நாங்கள் மட்டும் ஒரு 10-20 மனு கட்டியிருக்கோம். அதே போல் எல்லா மாவட்டத்திலையும் விருப்பமனு அவங்க பேர்லையும் கட்டுறாங்க. வர்றவங்க நீங்கள் இங்கே நில்லுங்க மாதிரி. இப்போ அம்மாவுக்கு கொடுத்த அத்தனை மரியாதைகளும் சின்னம்மா கொடுக்குறாங்க. விமர்சனம் வருதுண்ணா, கிண்டலாகவும் பேசிக்கிறாங்க. எதுக்கு அனைத்து அதான் உங்கள் கட்சி இருக்குல்ல, அனைத்து இந்திய சொல்லுங்க சும்மா. அனைத்து இந்திய அடிக்கடி டெஸ்ட் வைக்கிறாங்க. அனைத்து இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகமும் அவங்க கழகம் ஆரம்பித்து யாருமே கூட்டணிக்கு வரல, எதுவுமே பேசலை. இவங்களாம் வாண்டடாக போய் ராமதாஸ் பாவம் அவரும் ஓஞ்சி போய் உட்காந்துருக்காரு, போலாரடி பார்த்து ஓஞ்சி போய் உட்காந்துருக்காரு, போய் அவங்கள போய் பார்த்து கூட்டணி வச்சுக்கிறாங்க. ஒரு மனிதன் அவரால் எந்திரிச்சு பயணிக்க முடியல, அவர் நடக்க முடியல, நடமாட முடியலன்னு அவன் பெத்த மகன் சொல்லும் பொழுது அவர் தயாராக இருக்கார். புரியுதா? எலெக்ஷன் தேர்தல் ஏன் அவர் முன்னாடியே தொண்டர்கள் இருக்கான்னு தெரியும். அந்த மனிதனுக்கு மரியாதை கொடுத்து அவர் வீட்டுக்கு போனது என்ன தப்பு? போனது தப்பு இல்லை. அப்புறம் போனது சந்திப்பு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன தப்பு? அந்த பாமகவும் உடஞ்சி போச்சு. பெரும்பாலான பாமக அன்புமணி பக்கம் போயிடுச்சு. அதே போல் அதிமுகவில் பெரும்பாலும் எடப்பாடிக்கிட்ட போயிட்டாங்க, தினகரன்ட்ட போயிட்டாங்க. இப்போ அவங்க 2 பேரும் ஒன்றாயிட்டாங்க. இப்போ சசிகலா பாமக மாதிரி உட்காந்துருக்காங்க. அதனால் இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துருக்காங்க. அப்படின்லாம் அதெல்லாம் சொல்கிறவங்க சொல்லட்டும். வரக்கூடிய தேர்தல் முடிவை பாருங்கள். பாமக யார் பக்கம்? ஐயா பக்கம் இருக்கா? அதிமுக சின்னம்மா பக்கம் இருக்கான்னு தேர்தல் முடிவில் தான் தெரியும். இப்போ எங்களை கிண்டல் அடிக்கிறவங்க, கேலி பண்ணுறவங்கலாம் கண்டதை எழுதுவாங்க. நீங்களே இப்போ கேள்வி கிண்டல் தானே அடிச்சிட்டு இருக்கீங்க. என்ன நீங்கள் அதான் ஊடகங்கள் சார் விமர்சனம் வைங்க. அரசியல் அனுபவத்தில் ராமதாஸ் ஐயாவுடைய அனுபவத்துக்கு அவருடைய போராளி, ஒரு போராளி, மிகப்பெரிய ஒரு போராளி. அந்த போராளிக்கு மகனே துரோகம் செய்கிறார். அது யார் செய்ய வைக்கிறாங்கன்னு தெரியும் உங்களுக்கு. யார்கிட்ட அவர் போய் அடைக்கலமாக இருக்காருன்னு அதுவும் தெரியும். ஒரு இயக்கத்தை அழிக்கிறதுக்கு, அதிமுக அழிக்கிறதுக்கு எடப்பாடியை கையில் எடுத்திருக்காங்க, பாமக அழிக்கிறதுக்கு அன்புமணி எடுத்திருக்கிறாங்க. இதை முறியடிக்கணும் அந்த ஐயா. கண்டிப்பாக தொண்டர்களுடைய ஆதரவு, பொதுமக்களுடைய ஆதரவு அவருக்கு இருக்கு. அது தேர்தல் முடிவு தான் சொல்ல முடியும். அப்போ நீங்கள் சொல்கிற பாருன்னா திரு ராமதாஸ் அவர்களையும் திருமதி சசிகலா அவர்களையும் துரோகம் இணைச்சிருச்சா? ஏன்னா இவங்களும் துரோகத்தை சந்திச்சவங்க தான், ராமதாஸ் துரோகத்தை சந்திச்சிருக்காரு. அந்த ஒரு ஃபேக்டர் வந்து 2 பேரும் இணைச்சு கூட்டு வந்துருச்சா? இல்லை, அப்படியாவும் பார்த்துட முடியாது. ஒரு முதிர்ந்த அரசியல்வாதி அவர்.
அவருக்கு தெரியாத விஷயம் இல்லை. ஒரு சந்திப்பு, எதிர்வார சந்திப்பு வருது. அப்போ நம்ம இந்த தேர்தலை சந்திக்கலாம் 2 உடன்பாடு வைக்கிறாங்க. அது ஒரு சமுதாயத்தில் பெரிய சமுதாயம் அது. அவர் சமுதாய தலைவராக பார்த்துட முடியாது. அவருடைய கொள்கையே வந்து அவர் வந்து எல்லாம் சொல்றாரு. அப்படின்ற போது அவருடைய கூட்டணி வைத்து இந்த தேர்தலை நாங்கள் சந்திக்கும் பொழுது கண்டிப்பாக ஒரு மாபெரும் வெற்றியை கொண்டு வர நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. கண்டிப்பாக வரக்கூடிய தேர்தல் முடிவு உண்மையான பாமக ஐயா ராமதாஸ் பக்கம் இருப்பது என்றது தெரியப்படுத்துவார். உண்மையான அதிமுக தொண்டருடைய ஆதரவு புரட்சித்தாய் சின்னம்மா அவங்க பக்கம் தான் இருக்கின்றதை நிரூபிப்போம் நாங்கள். இல்லைண்ணா இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இன்னும் ஒரு கடுமையான விமர்சனம் முன்வைக்கப்படுது. என்னன்னா 2 பேருக்குமே சரியான அலைன்ஸ் அமையலை. விஜயை கூட போய் தொடர்பு கொண்டாங்க, விஜய் கூட உங்களை சேர்த்துக்க தயாராக இல்லை. அதனால தான் இருவரும் தனித்து விடப்பட்ட நேரத்தில் 2 பேரும் ஒன்னோட ஒன்று அலைன்ஸ் பண்ணிச்சிருக்காங்க. இல்லை விஜய்ன்றீங்க, விஜய்க்கு கட்டமைப்பு இருக்கா தம்பி? நாங்கள் அப்படி கேட்டோம் விஜய்கிட்ட போய், நாங்கள் வர்றோம் யார் கேட்டது? ஆதாரம் இல்லாத ஒரு பேச்சுது. ஒரு இயக்கத்துக்கு கிளைக்கழகம் வேணும் தம்பி. கிளைக்கழகத்தில் பொறுப்பான கிளைக்கழக செயலாளர்கள் வேணும், கிளை பிரதிநிதிகள் வேணும். ஆல்ரெடி 30% இருக்கிறேன்னு சொல்கிறாரு. அவர் சொல்லுவார், சர்வே சொல்லுவோம். அது வேண்டாம், இந்த தேர்தல் நேரத்தில் நான் வைரலாக பேசி போடுவேன். நான் நான் இப்போ நான் என்ன சொல்கிறேன், ஒரு கட்சி கொடியே ஒரு மாவட்டத்துக்கு ஒரு கட்டை கொடுத்து விட்டா அது கிளை வாரியாக கொடுக்கறதுக்கு பொறுப்பான ஆள் இருக்கானா? விஜய் கட்சியில் பொறுப்பான ஆள் இருக்கானா? ஒரு கட்டு ஒரு மாவட்டத்துக்கு ஒரு 2000 கோடியை கொடுத்து விட்றாங்க மாவட்ட பொறுப்பாளர். அவர் வந்து கிளை வாரியாக டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியுமா? அந்தளவுக்கு பொறுப்பானவங்க இருக்காங்களா? இல்லை. ஆனால் கூட்டங்கள் ரசிகர் கூட்டம் இருக்குது. ஒழுக்கமாக போய் ஓட்டு போடுவாங்கன்னு தெரியலை, ஓட்டு இருக்கான்னு தெரியலை. அதனால் அவருக்கு ரசிகர் கூட்டம் இருக்கலாம். அந்த ரசிகர்கள்லாம் கொள்கைவாதிகளா? இல்லை விஜய் தான் இங்கே கொள்கைங்கிறாங்க. என்ன கொள்கை? விஜய் என்ன கொள்கை? விஜயே கொள்கை. இதில் வந்து அரசியலில் வந்து நண்பர்களும் இல்லை, எதிரிகள் இல்லைன்னு சொல்லுவாங்க. இப்போ திரும்ப சசிகலா அவர்கள் ஒரு தருணத்தில் வந்து எடப்பாடி இல்லைனா தினகரன் 2 பேரில் யாருன்னா ஒருத்தர் மன்னிச்சுடணும் அப்படின்னா யாரை மன்னிப்பாங்க? 2 பேத்தையும் மன்னிக்க மாட்டாங்க. இல்லை அதான் இன்னும் ஒரு காலத்தில் மன்னிக்க மாட்டாங்க சார். அதுதான் நீங்கள் கூட சொல்கிறீங்க இவ்வளோ லேட்டாக ஆரம்பிக்க என்ன காரணம் உங்களுக்கு அப்படின்னும்போது பொறுத்திருந்து தான் பார்த்தாங்க. எப்படியாவது மனம் திருந்துவாங்க இந்த சுயநலவாதிகள், இந்த பதவி பித்தர்கள். மனம் திருந்தி வந்தால் நம்ம எல்லாம் ஒன்று சேர்த்துக்கிறோம், புத்திமை சொல்லணும்னு பார்த்தாங்க. திருந்தி வந்துட்டா மன்னிச்சிருவாங்களா? திருந்தி இனிமேல் என்ன காலம் முடிஞ்சு போச்சு. இவங்களோட சுயருவம் தினகரன் சொல்கிறாரு, என்டிஏ கூட்டணிக்கு இவர்கள் ஆதரவாக இல்லாட்டி இவர்களுடைய முகத்திரை கிழிக்கப்படும். இதெல்லாம் ஒரு பேச்சா? என்டிஏ கூட்டணி நாங்கள் ஆதரிக்கணுமா? அதனால் இவர்களுடைய முகத்திரை தேர்தலுக்கு பிறகு கிழிக்கப்படும் நான் சொல்கிறேன். இல்லை டிடிவி தினகரனுக்கும் சசிகலா அவர்களுக்கு என்னதான் பிரச்சனை? வெளிலேருந்து பார்க்குறப்ப எங்களுக்கு ஒன்றும் புரியவே மாட்டேங்குது. இல்லை சார், அவங்களாம் இருந்து போகிறாங்க. ராமதாஸ் ஐயாவுடைய மகன் தானே அன்புமணி. எல்லாமே ஒருத்தர் ஆட்டி படைக்கிறான் சார், இவங்க அடிபடுகிறானுவ. அதுதான் பிரச்சனை. இல்லை இப்போ உங்களுக்கு இருக்கிற விசுவாசம் தினகரனுக்கே எல்லாம் போச்சு. இருந்து அவங்களுக்கு ஆதரவாக நிற்கிறீங்க பதவிக்காக. அதுதான் அது நான் நிறைய சொல்லிட்டேன். ஒருத்தன் ஆட்டுறான், இவங்க ஆடுறாங்க, அதான் சொல்ல முடியும். இல்லைண்ணா நீங்கள் இதில் சமூக பின்புலம் இல்லை அப்படின்னு சொன்னாலும் ராமதாஸ் அவர்களுக்கு பின்னாடி ஒரு சமூகம் இருக்குது, இவங்களுக்கு பின்னாடி ஒரு சமூகம் இருக்குங்கிற கணக்கு ஒரு பக்கம் போட்டுட்ருக்காங்க. அது நீங்கள் வேறு. ஆமாம். இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, கடந்த தேர்தலில் வந்து 2 சமூகங்களும் நேர் எதிராக நினைச்சு அந்த 10% இடஒதுக்கீடு வச்சு, இப்போது அது வந்து எப்படி கணக்கு மாறாதா? பழைய பிரச்சனைகள் இப்போ வந்து தணிக்கப்பட்டுருமா அப்படின்லாம் கேட்குறாங்க. அதெல்லாம் உண்டு பண்ணது யார்? எடப்பாடி பழனிசாமி. அந்த பிரச்சனையை உண்டு பண்ணது எடப்பாடி பழனிசாமி. ஒரு சமுதாயத்துக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்லும்போது கலாய்வு பண்ணணும். முதல்ல கலாய்வு பண்ணி அந்த சமுதாயம் முதல்ல ஜாதிவாரி கணக்கெடுக்கணும். தொடர்ந்து அதைத்தான் சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் அந்த ஜாதியை மறைக்க போகிறாங்களா? இல்லையே. ஜாதிவாரி கணக்கெடுத்து இந்த ஜாதி நலிவடைந்திருக்கு, இந்த ஜாதி முன்னேற்றத்தில் இருக்குது, இந்த ஜாதி ரொம்ப இதை பார்த்து தான் ஒரு அரசாணை பிறப்பிக்கணும். அந்த ஜாதி சார்ந்த அதை அவர் தேர்தல் ஆதாயத்துக்காண்டி சொன்னார், அது நிலச்சி நிற்கலை. அதனால தான் ஒட்டுமொத்த வன்னியர்களும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்ப்பாகத்தான் இருப்பாக இந்த தேர்தல் நான் சொல்ல வரேன். 5வது அணி அமைச்சிருக்கீங்க. அதாவது இருக்கு சார் 5வது அணி. இல்லை அந்த 5 முனை போட்டி அதெல்லாம் சொல்கிறேன். திமுக கூட்டணி 1, எடப்பாடி கம்பெனி கூட்டணி 1, எங்க கூட்டணி 3 அதிகம் இருக்கு. வேற விஜய் நாம் தமிழர்லாம் இருக்காங்களா? அவங்க தனித்தனியா நிற்கிறாங்க. அது கூட்டணியே கிடையாது. உங்களோட கூட்டணியை வந்து வெற்றி கூட்டணி அப்படின்னு ரெஜிஸ்டர் பண்றீங்க. கண்டிப்பா. ஆனா பிராக்டிக்கலா பார்த்தா நாட்களும் கம்மியா இருக்கு. இப்போதான் கூட்டணி சேர்ந்துக்கிறீங்க. இதுக்கு முன்னாடி ஏன்னா இங்க இருக்கக்கூடிய பெரிய பெரிய கட்சிகளே கூட்டணியில சேர்ந்து எப்படி போகும்னு தெரியாம தான் இருக்காங்க. அப்போ நீங்க வெற்றி கூட்டணி சொல்லும் போது வெறுமனே வார்த்தையில மட்டும் எடுத்துக்கலாமா, இல்ல பிராக்டிக்கலா அது பாசிபிளா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? சார், அது வந்து நாங்க வந்து புதிதாக வந்த தொண்டர்கள் அல்ல. இப்ப சின்னமா இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள் எல்லாம் படிச்சு வந்தவன்.
தேர்தல் எப்படி கையாளணும், பூத் கமிட்டி எப்படி இருக்கணும், பூத் ஆஃபீஸ்க்குள்ளே எப்படி செயல்படணும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டவங்க நாங்கள். சரிங்களா? தெரிஞ்சுக்கிட்டீங்க, அதுக்காக ஆள் போட்டாச்சாங்கிறது தான் கேட்குறேன். ஏன் சார், நாங்கள் ஆல்ரெடி இருக்கமே, நீங்கள் ஆள் எதுக்கு போகிறோம்? நாங்கள் புது ஆள் சார். வாலிப்பாறை ஊர், வாலிப்பாறையில் இதுக்கு அதிமுக காரம்பரம் சின்னமாவுக்கு இருக்கும்போது அங்கே ஆல்ரெடி எல்லாம் சரியாக இருக்குது. அது மாதிரி எல்லா இடத்துலையும் நாங்கள் சரியாக இருக்கோம். எடப்பாடிக்கு 2 பேர் இருப்பான், அங்கே 2 துரோகி இருப்பான், தினகரனுக்கு 2 துரோகி இருக்கத்தான் செய்வான், 10ல் 2 இருக்கத்தான் செய்வான். ஆனால் அவங்கெல்லாம் ஓகே இருக்கு, நாங்கள் இருக்குமே. அப்படி இருக்கும்பொழுது எங்களுக்கு எந்த ஒரு அவசரமும் இல்லை. கட்சி பேர் வரைக்கும் கொஞ்சம் லேட்டு தான், சின்னத்தை வரைக்கும் கொஞ்சம் லேட்டு தான். அந்த சின்ன ஒரு செகண்டில் எல்லாம் ரீச் ஆகிடுச்சு. ஆல்ரெடி கட்டமைப்பு இருக்குது. இப்போ விஜய் பற்றி பேசணும். மாவட்ட வாரியாக ஒரு 5000-10,000 பேர் இருக்கலாம், விஜய்க்கு ரசிகர்கள் இருக்கலாம். ஒரு அரசியல் கட்சி ஆன பிறகும் கிளைக்கழகம் போடணும், ஒன்றிய செயலாளர் போடணும், அதே போல் ஒன்றிய பிரதிநிதிகள் போடணும், கிளை பிரதிநிதி போடணும். இதெல்லாம் வந்து அவங்க கட்சிக்குள்ளே போட்டிருக்காங்கன்னு தெரியாது. அதெல்லாம் போட்டால் தான் ஒரு கட்சி கொடி தலைமையிலிருந்து கொடுத்தாலும் அந்த கடற்கொடி கிராமத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உண்டான பொறுப்பான ஆட்கள் இல்லை. ஆனால் நாங்கள் எல்லாமே பொறுப்பான ஆட்கள் தான், எங்களுக்கு எல்லாமே தெரியும். ஆனால் இதில் என்ன கேள்வினா, ஒரு கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கட்சி தலைவர் அவர் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னா ஆல்ரெடி ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சியை வீழ்த்தணும். அப்போ இப்படி பார்க்கும்போது திமுக வீழ்த்தினா மட்டும்தான் சசிகலா ஆட்சிக்கு வர முடியும். இப்போ தேர்தல் பிரச்சாரத்தில் யாருக்கு எதிராக அவங்க பிரச்சாரம் பண்ணுவாங்க? திமுக எதிராகவே, எடப்பாடிக்கு எதிராகவே? திமுகவுக்கு எதிராகவும், அதான் சொல்கிறேன், எதிரிக்கு எதிராகவும் துரோகிக்கு எதிராகவும் 2 வெற்றிமை டார்கெட் பண்ணி நாங்கள் தேர்தல் பிரச்சாரமே இருக்குது. எப்படி எங்களுக்கு திமுகவுடைய இந்த 5 ஆண்டு ஆட்சிகளுடைய பிழைகளை சொல்லி தான் நாங்கள் ஓட்டு கேட்போம். எங்களுக்கு நடந்த கொடுமைகளை பற்றி சொல்லி தான் ஓட்டு கேட்போம். ஆனால் 20 நாள் இருக்கு, 2 பெரும் தலைவர்களுக்கு எதிராக 20 நாள் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? தமிழகம் முழுக்க போக முடியும்னு நினைக்கிறீங்க? தென்னந்தோப்பு வந்தாலும், ரெட்டலை வந்தாலும், குக்கர் வந்தாலும் கலரு, வேட்டி கலர் ஒரே தானே. அது என்ன இப்படி வேஸ்ட் கலர்களை மாற்ற முடியுமா சார்? இதை பற்றி என்ன சொல்றேன், தனியார் ஊடகத்தை தனியாக வந்துட்டுன்னா அதுவும் மாறும்ல. இல்லை எதுக்கு மாறுது? திமுகவிலேருந்து அதிமுக வந்தது இல்லை? ஆமாம், மாறுச்சுல்ல. இந்த கேட்டோன்னே தான் தொடர்ந்து நீங்கள் இந்த வேஸ்ட்டை பற்றி பேசாதீங்க. உருவாச்சு, கொடி இது மாறுச்சு, கொடியும் மாறுச்சு, அந்த வேட்டியோட இதுவும் மாறுச்சு. ஒவ்வொரு இயக்கமும் வரும்போது அது பார்டர் மாறுது. இப்போ இது மட்டும் 3 பேரும் ஒன்றாவே இருக்குதுன்னா என்ன எனக்கு புரியல. அதுதான் சார். இப்போ எங்களுடைய கட்சி கொடியில் 3 கலர் இருக்குது. அண்ணா இருக்கிறாரு, கொடியில் அது இருக்குது, அதே கலர் தான் நான் கட்ட முடியும். அப்புறம் இந்த வேஷ்டியை பற்றி ஒருத்தன் கேட்டு தான் இப்போ பெரும் பிரச்சனை ஆகி போச்சு. இப்போ இந்த வேணாம் சார், இது எங்கே வேஸ்ட்டு சார்? இது அதிமுக தொண்டனுடைய வேஷ்டி, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கின இயக்கத்தினுடைய வேட்டி. அதே பேரில் நாங்கள் இயக்கம் வச்சிருக்கிறோம், அதே கடலில் கொடி வச்சிருக்கிறோம். அப்போ நாங்கள் என்ன மஞ்சள் வேட்டியை கட்ட முடியும்? சொல்லுங்கள். மஞ்சள் கடலை வேட்டி, சாய வேட்டி இந்த ஓபிஎஸ் கட்டி தெரிஞ்சாரு கோர்ட் உத்தரவின்படி, அப்படிலாம் கட்ட முடியாது. இது எங்கள் கட்சி வேஸ்ட்டு. இல்லைனா ஜெயலலிதாவோட மறைவுக்கு அப்புறம் அந்த ஒரு கட்சி என்பது 8 துண்டுகளாக உடஞ்சு போச்சு. இதில் குறிப்பாக பார்க்கணும்னா தினகரன் ஒரு பக்கம், சசிகலா அவர்கள் ஒரு பக்கம், 8 துண்டுகளாக உடஞ்சு போய் நிற்கிறதுக்கு அப்படின்னா அது யாரு காரணம்? எங்கே வந்து அந்த கட்சியோட பேஸ் வந்து எங்கே உடஞ்சு போச்சுன்னு பார்க்குறீங்க? அது காரணம் வந்து, நான் சரியாக இருந்தால் என்னை யாரும் வீழ்த்த முடியாது, நான் சரியா இருக்கணும். அப்ப எடப்பாடி சரியா இல்லாத பட்சத்தில் இன்னொருத்தன் வீழ்த்துறான். இல்ல இன்னொன்னு என்ன அப்படின்னா, ஜெயலலிதா இருந்த வரைக்கும் யாரையும் வளர விடல, அவங்க மறைவுக்கு அப்புறம் நாங்களா வளர்ந்து கட்சி ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு வேற பேசுறாங்கல்ல. யாரும் எப்படி கட்சி ஆரம்பிச்சு வளர்த்துட்டாங்களா? இல்ல தினகரன் ஒரு பக்கம் கட்சி ஆரம்பிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், சசிகலா ஒரு பக்கம் வர்றது இருக்கட்டும், அவங்கெல்லாம் தனித்தனியா வரும்போது ஜெயலலிதாவுக்கு எதிரான அரசியல் எடுத்து வராங்களா இல்ல ஜெயலலிதாவுக்கு மாற்றா வராங்களா? அவங்க ஜெயலலிதாவுக்கு எதிரான அரசியல் தான் எடப்பாடி கம்பெனி செய்து கொண்டு இருக்கிறது. பிஜேபி என்ன சொல்லுதோ, அமித்ஷா என்ன சொல்கிறாரோ அதைத்தான் அவங்க வந்து கொள்கை ரீதியாக, சித்தாந்த ரீதியாக அதுதான் எங்களுக்கு சாமி வேதம்னு போயிட்டுருக்குறாங்க. அதை சார்ந்து தான் தினகரன் போயிட்டார். இப்போ அதிமுக தொண்டை வந்து புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய கொள்கையை பின்பற்றி, அதே போல் புரட்சித்தலைவி அம்மாவின் கொள்கையை பின்பற்றி வந்தவங்க. அவங்க ஏற்றுக்கிற முடியாதுன்னு தான் இப்போ நாங்கள் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறோம். அதனால் இந்த டீம் இருக்குது பாருங்கள், இந்த சுயநலவாதி டீம், அது கட்சி அழிக்க வந்திருக்காங்க, நாங்கள் கட்சியை வளர்க்க வந்திருக்கிறோம். அதிமுக தொண்டனுடைய அந்த மனக்குமுறல் தான் எங்களுடைய இயக்கம். அம்மாவின் மறுஉருவம் தான் சின்னம்மா. வரக்கூடிய தேர்தலிலே நாங்கள் யார் என்பதை நிரூபிப்போம். திமுகவுக்கு நிரூபிப்போம், அதே துரோகிக்கு நிரூபிப்போம். ஜெயலலிதா அவர்கள் நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறப்பயே, இயக்கம் நல்லா இருக்கிறப்பயே இந்த கட்சியை வந்து அடுத்து வழிநடத்திட்டு போகணும், சசிகலா அவங்க தான் வழிநடத்திட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தா இன்றைக்கி இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காதோ? இல்லை ஒரு விஷயம் சார், என்றைக்குமே அந்த பதவிக்கு சின்னமாக ஆசைப்பட்டது கிடையாது. அவங்க ஆசைப்படலனாலும் ஒருவேளை ஜெயலலிதா அந்த மாதிரி சொல்லியிருந்தால் இன்னைக்கு இவ்வளோ சிக்கல் வந்திருக்காமல் இருக்குமா? இல்லை அவங்க சொல்லியிருந்தான்ற காட்டிலையும் அவங்க ஒரு இதே இந்த துரோக கூட்டம் தான் சொல்லிச்சு, சின்னமாக தான் வாரிசு, இந்த ஆதாரம் இருக்குன்னு இங்கே ஒரு முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருந்தான். பல பேர் இதைத்தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, இது சின்னமாக தான் வாரிசுன்னு சொன்னாங்க. இன்றைக்கி என்னமோ எடப்பாடி வாரிசுன்னு திட்டுறாங்க சுயநலவாதிகள். நான் என்ன சொல்ல வரேன், அம்மா சொல்லக்கூடிய நிலைமையில் இருந்தாங்க.
மருத்துவமனையில். அவங்ககிட்ட அதிகமாக கூட பேச முடியாது. அவ்வளோ நமக்கு வந்து அந்த நேரத்தில் இவங்க தான் என் வாரிசுன்னு சொல்லது அது தேவையில்லை. தொண்டர்கள் நாங்கள் சொல்கிறோம், எங்களை ஆள வேண்டும், எங்களை வழிநடத்த வேண்டும். அம்மா அவருக்கு அடுத்தபடி சின்னமான தொண்டர் எடுக்கக்கூடிய முடிவு. அதிமுக பையில என்ன சொல்லுதுன்னா, யார் வேணாலும் பொதுச்செயலாளர் இருக்கலாம், ஆனால் அந்த தீர்மானத்தை தொண்டன் எடுக்கணும். இப்போ எடப்பாடி பழனிசாமியை வந்து நீங்கள் வந்து ஒரு வெற்றி கொடுக்கலன்னு சொல்கிறீங்க. ஆமாம் இல்லையா? வெற்றி கொடுக்கலையா, அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி 4 போயிடுச்சு அந்த வெற்றி சின்னம். தேர்தலில் வெற்றி தோல்வி சகஜம் தானே. அது ஒரு ட்ரிப் சகஜம் சார். 10 வருஷம் இப்போ வந்து அதிமுக ஆட்சியில் இருந்தது இல்லை? ஆமாம். அப்போ இது திமுக வந்து ஆட்சியில் இல்லாமல் தானே இருந்தது. அதுக்கப்புறம் வரலையா? இல்லை அப்போ ஸ்டாலினுக்கு கலைஞருக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஈவு பண்ணி பார்க்க போறீங்களா நீங்கள்? நான் அந்த மாதிரி பார்க்கல, கழகத்தை தான் சொல்கிறேன். அந்த கட்சி அதுக்கு இல்லை சார். ஒரு தேர்தலில் வேண்டாம் அவங்க தோற்றுருக்கலாம், மறு தேர்தலில் அவங்களுக்கு ஈக்குவலாட்டி எதிர்கட்சியாக வரலையா? நான் என்ன சொல்ல வரேன், நான் ஒரு கொங்கு மண்டலத்தில் ஒரு இடைத்தேர்தலில் 2 முறை தோல்வி அடைகிறாங்க. பொதுவாக இடைத்தேர்தலில் வந்து ஆளுங்கட்சி தான் ஜெயிக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இல்லை சார், அதை மாற்றி காமிக்கலையா ஆர்கே நகரில்? நாங்கள் மாற்றி காமிக்கலையா ஆர்கே நகரில்? ஒரு சுயேட்சை சின்னத்தை மாற்றி காமிக்கலையா? அன்னைக்கு யார்? எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர், வலுவான எதிர்க்கட்சி திமுக, இதில் பிஜேபி வேறுபாடு பாட்டு. பிஜேபியை நாங்கள் அன்றைக்கி நோட்டாவுக்கு பின்னாடி வச்சோம், இது நோட்டாவுக்கு பின்னாடி போச்சு. அப்போ தொண்டர் எடுக்கிற முடிவு தானே சரி. யோசிச்சு பாருங்கள். அப்போ ஆர்கே நகரில் தினகரன் யார் என்று தெரியாது. அந்த வீதியாக போய் இந்த தொண்டர்களைய நாங்கள், அதான் சொன்ன தொண்டர்களைய நாங்கள் வீதியாக போய் அம்மா வணக்கம் தினகரனை பார்த்துங்கம்மா இப்படி எடுத்து சொல்லி அம்மாவினுடைய கொள்கையை பின்பற்றி சொல்லி பூரா சொல்லி விடிஞ்சு எந்திரிச்சா. அதான் ஃபீல்டு ஒர்க்கு பண்ண தொண்டை வேணும் சார். அது எடப்பாடி பழனிசாமிட்டில் உணர்வோடு ஃபீல்டு ஒர்க் பண்ணணும். ஏன்னா இதில் தென்னந்தோப்பு மாம்பழ கூட்டணிக்கு அப்புறம் ஒரு விமர்சனம் வருது. அதாவது இவங்க பெங்களூர்லேருந்து வரும்பொழுது அதை கடுமையாக விமர்சித்து ராமதாஸ் பேசியிருந்தார். தெருக்கூத்து நடக்குது, இவங்கெல்லாம் வந்து வளைகுடா வங்காள விரிகுடாவை விட்டு வைக்க மாட்டாங்கிற வகையில் மிக கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிருந்தார். இன்னைக்கு அவங்க கூடிய கூட்டணி சேர வேண்டிய நிலைமை வந்துடுச்சா? இல்லை, ஒரு விஷயம் நான் என்ன சொல்ல வரேன், அரசியல் தலைவர்கள் மாற்றி விமர்சனம் பண்ணுறதுலாம் ரொம்ப இருக்குது. கலைஞரை பார்த்து இது ஐயா ராமதாஸ் விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு, அம்மாவே விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு, ஊழல் பட்டியல் கூட ஒரு புத்தகமாக கூட வெளியிட்டிருக்காரு. அது இவர் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருக்காங்க. எல்லாமே முன்னாடி நடந்தது அதெல்லாம் வந்து அதை விட்டுட்டு இப்போ நடக்கக்கூடிய நிகழ்வுகளை தான் நம்ம பேசணும். யாருமே வந்து இப்போ கலைஞர் முன்னாள் முதலமைச்சர் திரு கலைஞர் அவர்களும் அம்மா அவர்களும் பேச்சாத பேச்சுகள். 2வது அதே ஒரு அவர் அம்மையார்னு சொல்லுவார் என்றைக்கும், அந்த அம்மாவை ஜெயலலிதா என்று கூட சொல்ல மாட்டார், அம்மையார் தான் பேச. அப்படி இருக்க அதில் பழைய விஷயங்கள்லாம் பேசி பார்த்தா அது சாத்தியப்படாது. எனக்கு ஒரு சுவாரஸ்யம்னா, இப்போ தேனிகர்ணன் அப்படின்னாலே அவங்க சசிகலாவினுடைய தீவிர விசுவாசி அப்படிங்கிறத மைண்டில் வரும். நீங்கள் இப்போ யார் இந்த தேனிகர்ணன் அப்படின்னா உங்களுடைய பதில் என்னவா இருக்கும்? நீங்கள் உங்களுடைய அரசியல் பயணம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். என் ஊர் வாலிப்பாறை, தேனி மாவட்டம், வைகை நதி உற்பத்தியாகக்கூடிய இடத்துல தான் என் ஊர், இயற்கையான ஊர். ஆண்டிவட்டி தொகுதிக்கு சொந்தக்காரன். ஏன்னா அங்கே இருக்கவங்க ஒரு அதிமுக தொண்டர்கள்லாம் 90% இருக்கிறாங்க. இன்றைக்கி ஒரு திமுக தொடர்ந்து ஜெயிக்க காரணமாக யார்? எடப்பாடி பழனிசாமி. ஆகவே அம்மா எப்படி அரசியலுக்கு வந்து அந்த அம்மா காலத்திலிருந்தே, அப்பா வந்து எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி, நான் அம்மா காலத்து அரசியல்வாதி. நான் மாவட்ட அளவிலான ஒரு பேச்சாளராக இருந்தேன். நான் அது அம்மா இறப்புக்கு பிறகு சின்னம்மாவுக்கு நான் அம்மாவை தான் அவங்கள சின்னம்மாவை பார்க்குறேன். அம்மா இறப்பு பிறகு இவங்க தான் அம்மான்னு நான் பார்க்குறேன். சின்னம்மாவுக்காக இது நாள் வரைக்கும் அவர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டு. நிறைய பேருக்கு அதிமுகலேருந்து அழைப்பு வருது. எங்களுக்கு மெயினான எதிரினா சசிகலா அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் தான் எடப்பாடி சொல்லிட்டு இருந்தார். டிடிவி தினகரன் 3 பேரை தாண்டி யார் வேணாலும் கட்சிக்குள்ளே வாங்கினார். உங்களுக்கும் அழைப்பு வந்திருக்கா? அழைப்பு வந்திருந்தால் நீங்கள் அதை நல்லா பயன்படுத்தி இருந்திருக்கலாமே. உங்களை நீங்கள் இங்கேயே ஸ்ட்ரிக்டான நிற்க வேண்டிய அந்த விசுவாசங்கிறது எதனால கட்டமைக்கப்பட்டது? அழைப்பில் வராமல் எப்படி சார்? அதான் கேட்குறேன். ஒருத்தர் தான் கத்திக்கிட்டு இவனை பிடிங்க, அவனுக்கு என்ன சொல்ல மாட்டாங்களா? அதுதான் கேட்குறேன். எனக்கு என்ன தேவை, என்ன உங்களுக்கு தேவைன்னு கேட்டாங்க. அதில் முக்கியமான அமைச்சர் ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன், உங்களுக்கு என்னென்ன வேணும்? வானே அண்ணனை விட்டுற மாட்டேன், உனக்கு என்ன வேணும்? இதே பொறுப்பாக செய்தி பொறுப்பு கொடுத்துருவோம். உங்களுக்கு இப்போ வேறு என்ன வேணும் சொல்லுங்கள். புது காரு, கேஷ் எவ்வளோ வேணும்? ஒரு 2 ரூபா கையில் கொடுத்தா போகுமா? சென்னையில் எதுக்கு ரூமில் தங்கிட்டுறீங்க? ஒரு ஃப்ளாட்டில் ஒரு ரூம் கொடுத்துருவோம், ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் ஒரு வீட்டை லைஃப் டைம் செட்டில்மெண்ட் பண்ணிடுறோம். அப்படியே பண்ணிடுறோம்ன்றாங்க. அது நான் என்ன சொல்ல வரேன், எங்களுக்கு ஆண்டவன் எங்கள் அப்பன் சம்பாரிச்ச சொத்து இருக்குது. ஏதோ எங்களுக்கு கிடைக்கிற வருவாயில் நாங்கள் சென்னை வந்து போயிட்டுருக்குறோம். எங்களுக்கு அம்மாவுக்கு சின்னம்மாவை அந்த முதலமைச்சராகி பார்க்கணும். புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களை பேரை சொல்லித்தான் இன்றைக்கி என்னை உட்கார வச்சு பேட்டி எடுத்துட்டு இருக்கீங்க. அந்த அம்மா பேச்சை பேசி தான் நான் இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கிறேன். இதை காட்டிலும் பெருசு கோடியா காரா இல்லையே. பொழைக்க தெரியாதவரும் பாங்க அதுக்கு. அது போட்டு நான் கொள்கைவாதி, பொழைக்க தெரியாது. நல்ல நல்ல வாய்ப்பெல்லாம் விட்டுட்டாரு தினகரன். அது தேவையே இல்லை சார் எங்களுக்கு. இன்னைக்கு இந்த 3 நபர்கள் 3 ஊடகவியாளர் உட்காந்து என்ன கேள்வி கேட்குறீங்களா? இதுக்கு காரணகர்த்தா யாருன்னா சின்னம்மா தானே.
அவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு நான் போக முடியுமா? இவங்க போயிருக்காங்க சுயநலவாதிகள். இந்த பதவியோட பல மடங்கு தேவையில்லை சார். அமைச்சர்கள் போயிட்டாங்க. தினகரனோ எடப்பாடி பழனிசாமியோ ஓபிஎஸ்ஓ நிம்மதியாக தூங்க முடியாது சார். இந்த அம்மாவுக்கு துரோகம் பண்ணிட்டு போனால் யாராக இருந்தாலும் நான் நிம்மதியாக தூங்குறேன். புரட்சித்தாய் சின்னம்மானால இன்னைக்கு நான் ஒரு ஊடக வெளிச்சம் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு நான் நிம்மதியாக தூங்குறேன் சார். அதே பல ஆயிரம் கோடிக்கு சமம் சார். இந்த தேர்தல்னா இந்த கூட்டணி வச்சதுக்கு அப்புறம் அந்த கூட்டணிக்கு யார் தலைமையா வருது அப்படின்றதே பல மோதல்கள் போயிட்டு இருக்கு. அதிமுக தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கும். இப்போ நீங்களும் ராமதாஸ் கூட்டணி வச்சிருக்கீங்க. இந்த கூட்டணிக்கு யார் தலைமை இப்போ? கண்டிப்பா முடிவெடுப்பாங்க. அதை நான் சொல்ல முடியாது. அவர் மிகப்பெரிய தலைவர். அவரும் அதே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை புரட்சித்தாய் சின்னம்மா. அவங்க முடிவு இவங்க தைலாபுரம் போனதுப்பயே வந்து தைலாபுரம் தான் தலைமையிடுமோங்கிறது சார். அது வந்து இந்த கூட்டணிக்கு யார் தலைமை என்பதை அவங்க 2 பேரும் முடிவெடுப்பாங்க. தயவு செஞ்சு நான் அவங்களுடைய ஆதரவாளர் இருக்கேன். டிவிக்கே வருதுன்னு சொல்றாங்க. நான் கூட்டணி எப்படிங்க டிவிக்கே வந்தா நல்லது. தமிழக வாழ்வுரிமை கட்சி வந்தா நல்லதுதான். நல்லது. திமுகவே அவரை வெளியே அனுப்பினதா சொல்றாங்க. அவருக்கு சீட்டு ஒதுக்கணும். கண்டிப்பா வந்தா நல்லதான். அவர் நல்ல மனுஷன். அவருடைய பேச்சு பிரச்சாரம் எல்லாம் பார்த்துருக்கேன். நான் பார்த்தேன் நல்ல மனுஷன் தான். வந்தால் நான் ஏற்றுக்கிறோம். நாங்கள் எங்களுடைய உடன்பிறப்பு. பிஜேபி நீங்கள் சொல்கிறீங்க, பிஜேபி எடப்பாடி பழனிசாமியை வச்சு இயக்குது அதிமுகவை அப்படிலாம் நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் தேர்தல் வியூகம் அமைக்கிறதுல எடப்பாடியும் விடாப்படியாக தான் இருக்கிறாரு. என்ன வியூகம்? அவங்க வந்து 50 தொகுதி வரைக்கும் கேட்டாங்க. தாண்ட மாட்டாங்க. ஆனால் வந்து இவர் வந்து 30 தாண்ட மாட்டேங்கிறாரு. போன தடவை எப்படி 20 முடிச்சாரோ அதே போல் வேணால் காங்கிரஸ் 28னா 29 நாள் தரேன் அந்த மாதிரி தான் முடிச்சிடுவார். அதுவும் கொங்கு மண்டலத்துலலாம் ஏற்கனவே அதிமுக ஜெயிச்ச தொகுதியெல்லாம் தரமாட்டார் இவர். எடப்பாடி தான் சீமா வருவார் அப்படிலாம் அவங்க சொல்கிறாங்களே. நல்லா கரெக்டாக தான் போயிட்டுருக்கிறாரு. இவங்க வெளியில் போனவங்க, இடம் கிடைக்காதவங்க, கடை விரித்தார் கொள்வார் இல்லைங்கிற மாதிரி இவங்க வெளியில் போயிட்டு இந்த மாதிரி குறை சொல்லிட்டு தான் இருப்பாங்க. இல்லை சார் நீங்கள் சொல்லிட்டீங்க. நான் அதுக்கு பதில் கண்டிப்பாக சொல்லிடுறேன். நீங்கள் சொல்கிறீங்க அதிமுக யார்கிட்ட இருக்குது? எடப்பாடி பழனிசாமி இருக்கு. இல்ல அப்படி நீங்க சொல்றீங்க. நாங்க சொல்ல முடியாது. அது சொல்றேன். நீங்க சொல்றீங்க அதிமுக தேர்தல் ஆணையம் சொல்லுது. இல்ல சார், தேர்தல் ஆணையம் சொல்லிட்டு தேர்தல் ஆணையத்துக்கு என்னுடைய மனநிலை அவங்களுக்கு எப்படி தெரியும்? எம்ஜிஆர் கட்டின மாளிகை அது நாங்க உணர்த்தாத மாளிகை. அங்க ஒரு துரோக கூட்டம் போயிட்டு இருக்கு. புரியுங்களா? நான் என்ன சொல்றேன் கேளுங்க. அதிமுகவை வழிநடத்தக்கூடிய ஒரு நபர் டெல்லிக்கு போறார். வேர்த்து அவசரமா போறாரு. அங்க 2 மணி நேரம் 3 மணி நேரம் வெயிட்டிங் இருக்காரு. வெக்கம் கட்டவங்களா? அதிமுக தலைவர், நீ இந்த கூட்டணி தலைவர் ஒன்னே வந்து பார்க்கணுங்க. உங்களை வச்சு தான் பிஜேபி வளர போகுது. அது நடுவில் 2 பேரை வச்சு பேசுறது நானே பேசி முடிக்கிறேன். அப்ப நீங்க இங்க வர ஆளுமையான தலைவர்னா எடப்பாடி பழனிசாமி, நீ ஆளுமையான தலைவரா இருந்திருந்தா நீ என்ன வெங்காயத்துக்கு போற டெல்லிக்கு தொடர்ச்சியா? அசிங்கமா தெரியலையா? வெக்கமா தெரியும். இதுதான் தொண்டர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி நாடாளுமன்ற எலெக்ஷன்ல சந்திக்க போகல. அமித்ஷா மோடிலாம் இங்க வந்து இருக்கிறப்ப போகல. அவங்க கூப்பிடல. இப்படியே சொல்லி கூப்பிடல. இவர் போகல சார். நான் தனியா எலெக்ஷன் சந்திக்கிறேன்னு போகல. நீங்க எப்படி சொல்றீங்களா? கூப்பிடல. போய் நெரு அப்பாயின்மெண்ட்ல இருக்கு, நிறுத்தி வை, அவனை கொஞ்சம் அடக்கி வைக்கணும், போய் நிறுத்தி வைன்னு சொல்றாங்க. போகலை கூப்பிடலை. நீங்கள் வேற எப்படா டெல்லியிருந்து போன வரும் வரிஞ்சு கட்டி போய்கிட்டு இருக்காங்க பாவங்க. நான் என்ன சொல்ல வரேன், அந்த இவருடைய நடவடிக்கை தான் அதிமுக தொண்டை காலர் தூக்கி நடந்தவன் சார். திமுகவுக்கும் எங்களுக்கும் அப்படி பார்த்து முறைச்சிக்கிறோம் நாங்கள் 2 பேர். திமுக காரணா நீ அப்படி முறைச்சி அப்படி காலர் தூக்குன ஒரு தொண்டை இன்னைக்கு தலைகுனிய வச்சவன் யாரு? எடப்பாடி பழனிசாமி தானே. அப்போ தலை நிமிர செய்கிறது யாரு? சின்னம்மா. கண்டிப்பாக நாங்கள் தலை நிமிர்ந்து நடக்க போகிறோம். பார்த்துக்க இருங்க. தேர்தல் முடிவு நல்லா இருக்கும். 210 தொகுதியில் ஜெயிப்பாங்கிறார் எடப்பாடி. ஜெயிக்கட்டும். 234 தொகுதியில் டெபாசிட் போயிட்டா என்ன செய்யறது? 3வது 4வது டெபாசிட் போயிடும்ல. சொல்லுங்கள் சார். நான் என்ன சொல்ல வரேன், திமுக சரியான கூட்டணியில் இருக்குது. எங்களுடைய இயக்கம் தொண்டரால் உருவாக்கப்பட்ட இயக்கம் சரியாக இருக்குது. நாங்களும் சரியாக இருக்கிறோம். இதில் தாவேக்கா வேறு வாக்குகளை பிரிக்குது. இப்படி பலர் நாங்கள் 234 தொகுதி ஜெயிச்சிரோம்னா முட்டா போய் பேசுகிற பேச்சு சார். இது முதல்ல குடும்பம் ஒன்று சேராம குடும்பத்தை சின்ன பண்ணமாக்கி விட்டுட்டு நீ என்ன நான் ஜெயிச்சிருக்கேன் இல்லை நீங்கள் வெற்றி கூட்டணின்னு சொல்கிறீங்க. அவங்க அப்படி சொல்லக்கூடாது. 210 ஜெயிப்போம் அப்படின்ட்டு அவங்க சொல்லிட்டு போட்டோம். நீங்கள் தேர்தல் முடிவை பாருங்களேன். நாடாளுமன்ற தேர்தல் எப்படி பிரதிபலித்துச்சோ அதை காட்டிலும் மோசமான நிலைக்கு போயிடுவாங்க. நான் போன நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்த இரட்டை இலை சின்னம் எந்த நிலைமைக்கு அசிங்கப்படுத்தப்பட்டுச்சோ அதை காட்டிலும் மோசமான நிலைக்கு போவாங்கன்னு பாருங்கள். தேனிக்கரன் இந்த ஊடகத்தில் நற்கன் ஊடகத்தில் பேசிட்டு இதை நாடாளுமன்ற தேர்தலில் இவங்க 2 பேரும் இணைஞ்சிருந்தா 20 தொகுதி வந்திருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. யார் 2 பேரும்? பாஜகவும் அதிமுக டிடிவி
இல்லை நான் என்ன சொல்ல வரேன்னா, அதுதான் இப்போ ஒன்று சேர்ந்துருக்கு அப்படிங்கிற. சரி சேர்ந்தப்புறம் எவ்வளோ அழிவு கொடுக்குதுன்னு பாருங்க. இப்போ என்டிஏ கூட்டணி தலைமையில் இவங்களாம் சேர்ந்துருக்கிறாங்க, அமித்ஷா தலைமையில் இவங்க சேர்ந்துருக்காங்க. அமித்ஷா தலைமையில் எடப்பாடி பழனிசாமி பயணிக்கிறான்னு சொல்ல முடியும் நம்ம. இவர் தலைமை கிடையாது. இவர் தலைமைன்னா இவர் என்னத்துக்கு போகிறாரு, அங்கே என்ன மையத்துக்கு அங்கே டெல்லிக்கு போகிறாரு இவர்? போகலாமா? அவங்க தான் வந்து இங்கே பார்க்கணும். ஒரு காலத்தை போயஸ் கார்டனுக்கு தான் மோடியே வரணும் அப்படி இருந்து ஒரு இயக்கம் இன்றைக்கி ஓடுறாங்க. வரிஞ்சு கட்டிச்சோரை கட்டிட்டு போகிறாங்க சாப்பிட்றதுக்கு. 5 மாநில தேர்தல் சார், அதில் அவர் பிஸியாக இருக்கிறாரு, அதனால இவர் போகிறாரு. அவர் பிஸியாக இருக்காரு. ஓம் பிஸி, உனக்கு பிஸியே இல்லை. அப்போ உனக்கு விஷயமே இல்லைன்னு அர்த்தம். விஷயமே இல்லை, நடுவில் யாரும் வேணாம் நானே பேசிக்கிறேன்ட்டு போகிறாரு, வேற ஒன்றும் இல்லை. அவர் பிஸியாக இருக்காரு. நீ மாநில தேர்தல் அறிவிச்சாச்சு, நீ பிஸியாக இருக்க காமிக்க உனக்கு துப்பு இல்லையே. நீ போறிய இது அதை நினச்சி தான் சார் ஒவ்வொரு தொண்டனும் அச்சப்படுறான், வேதனைப்படுறான். அப்போ நம்மளுக்கு கம்பீரமான தலைமை தேவைப்படுகிறது. கம்பீரம் ஒரு தலைவர்னு நான் சொல்கிறேன்னா, தலைவர் அந்த ரசித்த பார்த்தா தலைவர் பின்னாடி நம்மளும் நிற்கணும், சரியாக நிற்கணும். இவனை கோழைகளை, அதான் குருமூர்த்தி சொன்ன மாதிரி குறுக்கு போனவங்க, குருமூர்த்தி அப்படின்னு சொல்லியிருக்காரு, இவங்கெல்லாம் நிமிர்ந்து நிற்க தகுதியில் குறுக்கு போனவங்கன்னு குருமூர்த்தி சொல்லியிருக்காரு. அது மாதிரி குறுக்கு இல்லாதவங்க. ஏன்னா இப்போ சசிகலா அவர்கள் பேசின பேச்சுங்கிறது பயங்கரமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. ரொம்ப எளிமையான மொழியில் பேசினாங்க. அதற்கப்புறம் அதிமுகவில் இருக்கக்கூடிய உங்கள் பழைய நண்பர்கள் யாராவது உங்களை தொடர்பு கொண்டு எதுவும் பேசினாங்களா? யார்? எங்ககிட்ட உங்ககிட்ட என்ன இந்த மாதிரி பேசிட்டாங்க அம்மா அப்படின்னு சொல்லி எதுவும் பேசினாங்க? எல்லாரும் மனசுக்குள்ள இருந்த வேதனை அவங்க சொல்லும் பொழுது எவ்வளவு இல்லைங்க. தொண்டர்கள் ஒவ்வொருத்தரும், ஏன்னே நான் சென்னைக்கு வரேன், நான் வரேன், இந்த பொறுப்பில் அதிமுகவில் இருக்கேன், அதிமுக கிளை செயலாளர், யார் எடப்பாடி கம்பெனி கிளை செயலாளர், ஆனால் நான் ஒன்றிய செயலாளர். நீங்கள் ஒரு நாளைக்கு நற்கனுடைய வயசுக்காரன் வாங்கலை, அங்கே யாரோ ஒரு இன்டர்வியூ போடுங்க. ஒன்றும் இல்லை சார், இது வந்து பூராமே எடப்பாடி குரூப்பில் இருந்த நிர்வாகி பூரா வந்துக்கிட்டு இருக்கிறான். உங்களுக்கு பேட்டி கொடுக்க சொல்கிறேன், அப்போ தான் தெரியும். ஒரு நாளைக்கு 2000-3000 பேர் நிர்வாகிகள் வர்றா அப்படின்ற போது புரிஞ்சுக்கணும் அவர்கிட்ட யார் இருக்காங்கன்னு. யாரும் இல்லை. வாக்கு சேகரிக்க நம்மளோட தலைவரை பற்றி மக்களிடத்தை கொண்டு செல்ல தொண்டை தேவைப்படுது. அந்த தொண்டை உறுத்தா இருக்கணும். உண்மைதானே? காசுக்கு மாரடிக்கிறவன் அங்கே உறுத்தா செய்ய மாட்டான். உண்மையிலே நம்ம தலைவன் ஜெயிக்கணும்னு அவன் மனசுக்குள் நினச்சி செயல்படுவான். வீட்டில் போய் கெஞ்சுவான், கெதருவான். டிடிவி தினம் நாங்கள் ஆர்கே நகரில் எப்படி ஜெயிக்க வச்சோம்? காலையில் எழுந்திரிச்சோம், அம்மா மடக்கன்றுவோம். என்னன்னு அந்த மெட்ராஸ் லாங்குவேஜ் பேசுவாங்க, எங்களுக்கு அந்த லாங்குவேஜ் கூட தெரியாது அந்த ஆர்கே நகருக்குள்ள. அப்போ என்னப்பா வேறு வேலை இல்லை, ஆமாம் சாப்பிட்டீங்களா, அப்படி இப்படியெல்லாம் உருத்தோடு வாக்கு சேகரிக்க தொண்டை வேணும் சார். அந்த தொண்டை ஒரு முடிவு எடுத்துட்டா புரட்சித்தாய் சின்னமாக எந்த இயக்கத்தை, அந்த இயக்கம்தான் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் இயக்கம். இப்போ சசிகலா கட்சி ஆரம்பிச்சதுக்கப்புறம் உங்கள்கிட்ட தானே பேசினாங்க தனிப்பட்ட முறையில்? எல்லார்ட்டையும் பேசுனாங்க, எல்லார்ட்டையும் கலந்துட்டு தான் அந்த இயக்கத்தை ஆரம்பித்தாங்க. எல்லாரும் ஒரு இடத்துல உட்கார வச்சு பேசுனாங்க. உங்களுக்கும் சின்னம்மா அவர்களுக்கு இடையிலான உறவு, நீங்கள் வந்து அவங்க எப்படி உங்களை பார்க்குறாங்க, எப்படி பேசுகிறாங்க, ஒரு நெகிழ்ச்சியான சம்பவம் இருந்தால் என்ன பொறுப்பு கொடுக்க போகிறாங்க கட்சியில்? இல்லை இல்லை, அவங்க சிறையிலேருந்து போய் பெங்களூர் போய் பார்த்தீங்களா? பெங்களூரில் பார்க்க முடியல. நான் வீட்டில் பலமுறை சந்திச்சிருக்கேன், தனியாக கூப்பிட்டு பேசியிருக்கிறாங்க. ஒரு தலைவியாக ஒரு தொண்டனாக அந்த உறவு தான். அவங்க தலைவி, நான் ஒரு தொண்டன், அவ்வளோதான். ரொம்ப நன்றிண்ணா, வேட்டி தப்புனுச்சு நேரத்துக்கு. நன்றி நன்றி நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.